और जाने वाली जो बीमारियां उनको हमने देखा है। கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மோடு பேசினார். परमेश्वर हमारे संग रहकर हमसे बात किया। தேவன் தேவ ஆவியானவர் அநாதி தீர்மானத்தின்படி நம்மை நடத்தினார். परमेश्वर ने अपनी अनाथ काल की जो एक योजना के तहत परमेश्वर ने हमें चलाया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की पवित्र नाम की धन्यवाद। அங்கேயும் அதிகமா நான் பேசாம டைரக்டா நான் மெசேஜுக்கு போக போறேன். और मैं इधर उधर की बात ना करते हुए सीधा प्रचार में जाऊंगा। நமக்கு ஏன்னா டைம் இல்லை. क्योंकि हमारे पास समय नहीं है, டைம் ரொம்ப கம்மி, समय बहुत कम के कारण எப்படியும் டைம் ஆயிரும் எனக்கு, நான் பேச பேச டைம் போறதே தெரியாது. और किसी भी प्रकार में बात करते करते समय निकल जाएगा, मुझे पता भी नहीं लगेगा। ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நமக்கு அற்புதமான கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने एक आत्मिक जीवन जीने के लिए एक मसीह जीवन हमें दिया है इस संसार में। இந்த வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருந்து வாழணுமா? और इस जीवन में हमें बहुत सतर्क रहते हुए हमें जीना चाहिए। வசனத்தின்படி பார்க்க போனா நம்மளே காட்டிலும் பாக்கியவான்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லை. वचन के अनुसार यदि देखें तो हमसे ज्यादा धन्य लोग और कोई नहीं है। எத்தனையோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம தேவனை அதிகமாய் நேசித்து அவருடைய வழியில நடக்கிறவர்களாய் நம்ம மாறணும். इस समय में ऐसी परिस्थितियों में हमें परमेश्वर को अधिक प्रेम कर कर उनके राह पे, उसके मार्ग पे चलने वाले बनना चाहिए। நம்முடைய தியானத்திற்கு நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். हम अपने ध्यान के लिए एक वचन पढ़ेंगे। தானியேல் புஸ்தகம், दानियेल की पुस्तक, முதலாவது அதிகாரம், पहला अध्याय, 8வது வசனத்தை வாசிப்போம். 8वां वचन। அதற்கு ராஜா தானியேல் ராஜாவின் போதகத்தினாலும் அவர் பானங்களும் திராட்சை வசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். प्रार्थना करेंगे। அன்புநேச சாமி உணவுடன் துதிக்கிறோம். அப்பா கொடுத்தது நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. கர்த்தா, அந்த வசனத்தோடு நீர் எங்களோடு பேச முடியாம வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக வேண்டி செபிக்கிறோம் ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இயேசுவை காணத்தக்க ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாக வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வசனத்தின் மூலமாக எங்களுடைய சபைகளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். முடியாத முடிவர்கள் காணப்படத்தக்க ஆவியானவர் நிற்கிறவர்களுக்கு முடியாது வேண்டி ஜெபிக்கிறோம். பிரதர் ராபர்ட் ஆசிரியருக்கு நல்ல புத்தி தரும், ஞானத்தை தரணும், நல்லா பேசும்படியாக கர்த்தாவே ஆவிக்குள்ளாக்கப்படும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை என்று சூழ்நிலும் கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை தீவிரமாய் வசனத்தை கேட்டு அதன்படி கர்த்தாவை ஜீவிக்க கர்த்தாவை அவருடைய மனதை கர்த்தாவை அமேன் ராஜா கர்த்தாவை கிறிஸ்துக்குள்ளாக மாற்றும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் கேட்கும்போது ரெண்டு காரியம் நடக்குது. वचन सुनते समय दो कार्य होता है। ஒன்னு வசனம் சொல்றோம், एक पहला वचन बताते हैं, ஒன்னு பிரசங்கம் பண்றோம், पहला प्रचार करते हैं, ரெண்டாவது பிரசங்கத்தை கேட்கறாங்க, और दूसरा प्रचार को सुनते हैं। பிரசங்கம் பண்றவங்க ஆவிக்குள்ளாக்கப்பட்டு பிரசங்கம் பண்றாங்க, प्रचार करने वाले आत्मा में होकर परमेश्वर की वचन बांटते हैं। வசனத்தை கேட்கறவங்க ஆவிக்குள்ளாக்கப்பட்டு வசனத்தை கேட்டு அப்பவே மனம் திரும்பணும். और वचन को जो सुनने वाले आत्मा में होकर परमेश्वर का वचन सुनकर तब ही उनको मन फिरा देना चाहिए। இப்போ ஒரு வார்த்தை நான் பேசினா உடனே மனம் திரும்பணும். और यदि मैंने एक बात बोला तो उसको तुरंत उसमें मन फिराना। நாளைக்கு மனம் திரும்பணும்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. कल मैं मन फिराऊंगा करके अगले दिन के ऊपर ना छोड़ें। நாளைக்கு இல்ல மீட்டிங் முடியும் போது பையா நமக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு நேரம் கொடுப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மனம் திரும்பலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காதீங்க. और ऐसे भी ना सोचे कल या प्रचार के अंत समय में हमें भैया समय देंगे, उस समय हम मन फिरा लेंगे, बल्कि तब ही आप तुरंत मन फिराइए। எப்பப்பெல்லாம் உங்களுக்கு குற்ற உணர்வு தோன்றுகிறதோ, जब कभी आपको मन में दोष ऐसा लगता है कि आप दोषी हैं, எப்பப்பெல்லாம் நீங்க நான் குற்றப்பட்டிருக்கிறேன் என்று உங்களுடைய மனசுல தோணுதோ, जब कभी आपके मन में ये विचार आता है कि आपने कुछ गलती किया होगा, அப்பவே மனம் திரும்புங்க. तभी आप मन फिरा लीजिए। மனம் திரும்புவதற்கு தள்ளி போடாதீங்க. मन फिराने के लिए समय को आगे ना बढ़ाएं। நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம்
हमें जो दिया गया हुआ जो वचन जो है, ಇದು ಒಪ್ಪರವಾಗುದಲಿನ ಉಪದೇಶಂ ಇದು. और ये जो एक साथ मेल मिलाप करने वाला उपदेश है, ಮೇಲ್ಮಿಲಾಪ್ಗೆ ಉಪದೇಶ. ಇದೊಂದು ಒಪ್ಪರವಾಗುದಲಿನ ಉಪದೇಶಂ ಇದು. ये मेल मिलाप का उपदेश है. ನಾವು பண்ணுகிற ஊழியமும் ஒப்புரவாகுதலின் ஊழியம். हम जो कर रहे हैं ये सेवा भी मेल मिलाप करने वाला सेवा है. உபதேசமானது சத்தியமானது சுபாவத்தினுடைய அடிப்படையில் நமக்கு வெளிப்படுகிறது. और उपदेश या सत्य वचन जो है स्वभाव के अनुसार हमें प्रकट होता है. நம்ம என்னென்ன சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோமோ எல்லாமே சுபாவத்தினுடைய அடிப்படையில் நம்ம அதை கற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். और जो भी हम वचन या प्रचार को सुन रहे हैं वो हमारे स्वभाव के अनुसार हम पाते हैं और उसको हम अपनाते हैं. इसलिए அதனால சத்தியத்தை கேட்கும்போது உடனே நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். इसीलिए जब हम वचन सुनते हैं तो तुरंत हमें मन फिरा लेना चाहिए. இப்ப நான் பேசும்போது ஒருவேளை உங்களுடைய மனசு குத்துற மாதிரி இருக்கலாம். हो सकता है जब मैं बात करूं तो आपके मन में ठेस पहुंचे, आपको चुभने के जैसे हो. ஒருவேளை குற்ற உணர்வு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். हो सकता है कि आपके अंदर भी एक गुनाह जैसे आपने कर दिया हो उस तरीके के महसूस हो रहा हो. ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படுகிறதாக உங்களுக்கு தோணலாம். हो सकता है कि आप आशीषित होने वाले ऐसा भी आपको लग सकता है. ஒருவேளை ஆறுதல் பெறக்கூடிய அந்த தன்மையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் உங்களுக்கு தோணலாம். हो सकता है कि आप तसल्ली पाने के जैसे महसूस करना भी हो सकता है. அப்பப்போ அதை பெற்றுக்கொள்ளணும். और तब तुरंत उस चीज को तभी पा लेना चाहिए உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். और तुरंत उसको हमें रिस्पांस देना चाहिए. கர்த்தர் பேசினா உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். परमेश्वर ने यदि बात किया तो तुरंत हमें रिस्पांस करना चाहिए. வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்களை உணர்த்தும் பொழுது உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். और वचन के अनुसार परमेश्वर आपको जब किसी चीज के बारे में चिताता है तो तुरंत उसको हमें रिस्पांस करना चाहिए. ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு லேட் பண்ணக்கூடாது. और रिस्पांस करने के लिए हमें समय नहीं लेना चाहिए. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम सभी उद्धार पाए हुए हैं. நாம் எல்லாரும் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம். हम सभी आत्मा में हुए हुए हैं. ரட்சிப்புக்குள்ளாக வந்து उद्धार में आकर ஞானஸ்தானம் பெற்று बपतिस्मा लेकर அபிஷேகம் எடுத்து अभिषेक पाकर அந்நிய பாஷை பெற்று अन्य भाषाओं का वरदान पाकर திருவருந்து எடுத்து और प्रभु भोज में हिस्सा लेकर தசம பாகத்தை கொடுத்து दशमांश चढ़ाते हुए காணிக்கைகளை கொடுத்து और अपने भेंट चढ़ाते हुए ஊழியத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து और मिनिस्ट्री के लिए एक पिलर के तौर पर, एक सहायक के तौर पर रहकर நல்ல சத்தியத்தை அறிந்து और बहुत अच्छे वचन के ज्ञान रहकर இப்படியாக நம்முடைய வாழ்க்கை பொழுது கலந்து கொண்டு போகிறது. और इसी प्रकार हमारा जीवन इस समय में बीत रहा है. இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போது. और इस समय में हम इसी प्रकार जी रहे हैं. கொஞ்சம் பேர் மாத்திரமே புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. सिर्फ थोड़े लोग हैं जो नए उद्धार पाए हैं. அதனால உங்களுக்கு சத்தியத்தை பத்தி நான் பேச மாட்டேன் இன்னைக்கு. और इसीलिए मैं सत्य के बारे में आपको नहीं बताऊंगा. சத்தியத்தை அதாவது மூல உபதேசங்களை பேச மாட்டேன். और जो शुरुआती तौर पर जो उपदेश होता है उसको मैं बताऊंगा नहीं. மூல உபதேசங்களை பேச மாட்டேன். आरंभ स्तर का उपदेश को नहीं बताऊंगा. ஆனா लेकिन இந்த ஸ்டேஜ்ல இருக்க வேண்டிய உபதேசத்தை பேசுவேன். लेकिन इस स्टेज में जहां आप अभी हैं इसके अनुसार का जो वचन मैं बांटूंगा. இப்ப நாம என்ன பண்ணணுங்கிறது குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோட பேசுவேன். और मैं अभी यही बताऊंगा कि अब हमें इस स्थिति में क्या करना है. இந்த வேளையில உங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை கிடைக்கலன்னா நீங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவீங்க. और इस समय में यदि आपको ठीक उपदेश नहीं मिला तो आप सब तितर बितर हो जाएंगे. தேவனுடைய சத்தியமானது எல்லாரையும் கூட்டி சேர்த்து இழுத்து கட்டுகிற ஒரு சத்தியம் இது. और परमेश्वर के जो सत्य है उन सभी को एकजुट कर एक घाट बांटने वाला सत्य है. நீங்க நோவாவை பாத்தீங்கன்னா यदि आप नोह को देखें எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேழைக்குள்ள அடைச்ச மாதிரி और जिस प्रकार नूह ने सबको बांधकर जैसे इकट्ठा कर एक जहाज के अंदर बंद किया, சபையில எல்லாரையும் சேர்த்து ஒரு சத்தியத்தில் கொண்டு வருவதுதான் தேவனுடைய திட்டம். और परमेश्वर की योजना भी यही है कि कलिसिया में जो लोग हैं उन सबको बांधकर एकत्रित रखे. இந்த வேளையில உங்களுக்கு எனக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரே மைண்ட் இருக்கணும். और इस समय में आप और मुझे हम सबको एक ही मन होना चाहिए, एक चित होना चाहिए. நான் என்ன யோசிக்கிறேனோ அதே தான் நீங்க யோசிக்கணும். जो मैं सोचता हूँ उसी को आपको भी सोचना चाहिए. இங்க வழி நடத்துற பாஸ்டர் என்ன யோசிக்கிறாரோ அது நீங்க யோசிக்கணும். जो ये इस कलिसिया को चलाने वाले पासवान जो सोचते हैं उसी को आपको भी सोचना चाहिए. நீங்க என்ன செய்யறீங்களோ அதே தான் நானும் செய்யணும். और जो आप कर रहे हैं उसी को मुझे भी करना चाहिए. இப்படிதான் நம்ம வாழணும் இந்த டைம்ல. और इस समय में हमें इसी प्रकार अपना जीवन व्यतीत करना चाहिए. அதுக்காக தான் தானியேல் புத்தகத்துல இருந்து ஒரு வசனம் எடுத்தது. और इसीलिए दानियेल की पुस्तक में से हमने एक वचन निकाला. தானியேல் புத்தகத்துல நம்ம தானியேல் குறித்து பார்க்கும் பொழுது दानियेल के पुस्तक में जब हम दानियेल के बारे में देखते हैं, அவன் தீட்டுப்படுத்த கூடாதபடிக்கு தன்னை பாதுகாக்கும்படியாக ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். वो कलंकित ना होकर अपने आप को बचाने की कोशिश कर रहा है. அவன் என்ன பண்ற ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். और वो क्या करता है, एक निर्णय लेता है. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
प्रिय परमेश्वर के लोगों, இன்னைக்கு தீர்மானத்தை குறித்து தான் உங்களோட பேச போகிறேன். आज मैं आपको एक निर्णय लेने के बारे में ही मैं बात करना चाहता हूँ. நம்மை அறியாமலே நாம தவறான தீர்மானங்கள் எடுக்கிறோம். हम ना जानते हुए ही हम अपना एक गलत एक स्टेप ले लेते हैं. தவறான தீர்மானங்கள் நாம எடுக்கிறோம். गलत एक निर्णय हम ले लेते हैं. இந்த சபையில வந்து பேசணும்னு கர்த்தர் என்னோட எனக்கு பாஸ்டர் சொல்லும் பொழுது நான் என்ன பேசணும்னு ஏங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு தீர்மானம் என்ற ஒரு தலைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். और जब पासवान ने मुझे बोला कि मुझे यहाँ प्रचार करना है, तो मैं सोच रहा था कि मैं क्या प्रचार करूं. तभी परमेश्वर ने इस टॉपिक पे मुझे एक मैसेज दिया. परमेश्वर ने இன்னைக்கு காலைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது என்ன பேசணும்னு. आज सुबह तक मैं नहीं जानता था कि मुझे क्या प्रचार करना है. தீர்மானத்தை பற்றி என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. और मैं नहीं जानता था कि एक निर्णय लेने के बारे में मैं क्या बात करूं. எப்பவுமே எனக்கு தெரியாது. अभी भी नहीं जानता. ஆனா கர்த்தர் பேசுவார். लेकिन मैं विश्वास करता हूं कि परमेश्वर ஆனா बात கர்த்தர் करेगा. பேசுவார். लेकिन परमेश्वर बात करेगा. ஒரு வசனம் எனக்கு கிடைச்சது. एक वचन मुझे मिला. தானியேல் தீர்மானம் பண்ணான். और दानियेल ने जो एक निर्णय लिया, அவன் கலங்கித்து, அதாவது என்ன சொல்றது, அந்த கலங்கம் ஆகாதபடிக்கு பாதுகாக்கும்படியாக ஒரு தீர்மானம் பண்ணான். वो उस राजा के बोझ से अपने आप को अपवित्र ना करने का एक निर्णय लिया उसने. அந்த போஜனத்தினால அது பாவியாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். और इस भोजन के तहत वो पापी ना बन जाए, इसलिए वो एक योजना, उसमें वो एक निर्णय लेता है. நம்முடைய வாழ்க்கையில நாம எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிறோம். हमारे जीवन में भी हम बहुत सारे निर्णय लेते हैं. குடும்பத்துல தீர்மானங்கள் எடுக்கிறோம். परिवार में एक निर्णय लेते हैं. பர்சனல் லைஃப்ல தீர்மானங்கள் எடுக்கிறோம். पर्सनल लाइफ में एक योजना निर्णय लेते हैं. வேலை செய்யற இடத்துல ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. हम जहाँ काम करते हैं वहाँ एक निर्णय लेते हैं. ஊழியத்துல தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. मिनिस्ट्री में, सेवा में एक निर्णय लेते हैं. எந்த ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல பிளானிங், சின்னதா ஒரு பிளானிங், தீர்மானம். और किसी भी कार्य करने से पहले एक छोटा सा एक प्लान बनाते हैं. डिसीजन मेकिंग சொல்லுவாங்க இல்லையா? डिसीजन என்ன डिसीजन मेकिंग பண்றது. और उसमें अंग्रेजी में इस प्रकार का बताया जाता है कि डिसीजन मेकिंग मतलब एक योजना बनाना. सारे जवान लोग सुनेंगे आज. क्या बोला? सारे जवान लोग सुनेंगे. इधर मेरी तरफ सुनना, ठीक है? खासकर जवान लोगों के लिए, लड़का लड़कियों के लिए और बड़ों के लिए भी, सभी लोगों के लिए, எல்லாரும் சின்னவர்களும் பெரியவர்கள் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நான் எதுக்காக சொல்றேன்னா, क्यों हम बता रहे हैं, எப்படி தீர்மானம் எடுக்கணும், कैसे हमें निर्णय लेना है, எப்படி தீர்மானம் எடுக்கணும், कैसे निर्णय लेना है, எந்த விதமான தீர்மானங்கள் இருக்கிறது, और किस प्रकार का निर्णय है. இது போக கர்த்தரிடத்துல ஒரு தீர்மானம் இருக்கு. इसके अलावा परमेश्वर के पास भी एक निर्णय लेना है. अनादि तीर्माனம், वो अनादिकाल का योजना. अनादि தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். और अनादिकाल की एक निर्णय या एक योजना के तहत परमेश्वर ने हमें बुलाया. அந்த தீர்மானத்தின்படி நம்மளை அழைத்து அவருடைய தீர்மானத்துல நம்மை நடக்க சொல்லுகிறார். उसी योजना के तहत परमेश्वर ने बुलाकर उस योजना के तहत हमें चलने के लिए परमेश्वर कहता है. தேவனுடைய சமூகத்துல தீர்மானத்தோடு நாம இருக்கணும். परमेश्वर के सम्मुख में हम एक निर्णय के साथ रहें. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். और एक बहुत एक चौकन्ने समय होना चाहिए. நல்ல ஒரு தரிசனத்தோடு இருக்கணும். बहुत अच्छे एक दर्शन के साथ होना चाहिए. எத்தனையோ முறை நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், பட் அந்த தீர்மானம் தவறா முடியுது. कई बार हम योजना मतलब एक निर्णय लेते हैं, लेकिन अक्सर वो गलत निकलता है. நீங்க எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். आप सोच के देखिए कि आप किस प्रकार का निर्णय लेते हैं. எப்படிப்பட்ட தீர்மானங்களுக்காக யாரை நோக்கி போறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் பாருங்களேன். आप किस प्रकार की एक निर्णय के लिए किसकी ओर जा रहे हैं, ये आप सोचें. உங்களுடைய தீர்மானத்துல நீதி இருக்கா? क्या आपकी जो निर्णय में क्या एक न्याय है? உங்களுடைய தீர்மானத்துல நித்திய ஜீவன் இருக்கா? क्या आपके निर्णय में अनंत जीवन है? இனிமேல் நான் இப்படிதான் பண்ண போறேன், இப்படிதான் வாழ போறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களே, அதுல நித்திய ஜீவன் இருக்கா? क्या आप मैं अब से ऐसा ही जीने वाला हूँ, ऐसा ही करने वाला हूँ, क्या उसमें एक अनंत जीवन का है कुछ? இல்ல அந்த தீர்மானம் மரணத்துக்கு ஏதுவான தீர்மானமாக இருக்கிறதா? और या वो योजना मृत्यु की ओर जा रहा है? மரணத்துக்கு ஏதுவான தீர்மானமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த தீர்மானத்துல பாவங்கள் இருக்கும்.
यदि मृत्यु की ओर जाने वाला वो निर्णय है तो निश्चय उसमें पाप होगा। ஆனா நித்திய ஜீவனுக்கு ஏதுவான தீர்மானமா இருந்துச்சுன்னா அந்த தீர்மானத்துல நீதி இருக்கும். यदि वो अनंत जीवन की ओर जाने वाली योजना है तो उसमें जरूर जीवन होगा। நீங்க எந்த தீர்மானத்தை எடுக்கும்படியாக நீங்க இன்னைக்கு தேவ சமூகத்துல இருக்கிறீங்க? आप किस तरीके की एक निर्णय लेने के लिए आप परमेश्वर के सम्मुख में हैं? தேவனுடைய வசனத்திலிருந்து இந்த வேதத்திலிருந்து अनेक தீர்மானங்கள் எடுக்கிற பரிசுத்தவான்களை நாம பார்க்கிறோம். और परमेश्वर के वचन बाइबल से लेकर बहुत परमेश्वर के पवित्र लोगों ने निर्णय लिए हुए उसे हम देखते हैं। ஆனா இந்த டிசிஷன் மேக்கிங் பத்தி நல்ல வேதத்துல நல்லா படிச்சீங்கன்னா और इस डिसीजन मेकिंग में कलीसिया के बाइबल में पढ़ते समय अनेक பரிசுத்தவான்கள் தவறான முறையிலும் டிசிஷன் தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க, சரியான முறையிலும் தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. बहुत से पवित्र लोगों ने गलत डिसीजन भी लिया है और सही डिसीजन भी लिया है। ஆனா அந்த தீர்மானங்களை பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. लेकिन उस निर्णय लेने चीज को हमें देखना हमारा फर्ज है। ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். एक विषय को आप बहुत अच्छी तरह समझ लीजिए। पूर्व காலங்களில் தேவன் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களோடு பேசினாராம். और पूर्व समय में परमेश्वर ने अपने हमारे पितरों से बागी तौर पर हमारे पितरों எப்படி பூர்வ காலங்களில் கர்த்தர் பிதாக்களோடு பேசினாரோ அதே தேவனானவர் कुमारन मूलமாக இன்று நம்முடைய மத்தியில வெளிப்படுகிறார். जिस प्रकार पवित्र परमेश्वर ने हमारे पितरों से बात किया उसी प्रकार नए समय में हमारे साथ में प्रभु यीशु मसीह के द्वारा हमसे वो बात करता है। ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தேவனாக இருந்த தேவனே இன்னைக்கு கிறிஸ்துவாக நம்முடைய மத்தியில உனக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். अब्राहम और इसहाक का जो परमेश्वर था वही परमेश्वर आज तेरे और मेरे लिए भी परमेश्वर के तौर पर है। அவங்க எல்லாருமே தீர்மானங்கள் எடுத்தாங்க. उन सभी ने भी एक योजना लिया, एक निर्णय लिया। பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தீர்மானங்களை எடுத்தாங்க. पुराने नियम के जो संत लोग हैं उन्होंने एक निर्णय लिया। புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. और नए नियम के जो पवित्र लोग हैं वो भी एक निर्णय लेते हैं। ஆனா எடுக்கிற தீர்மானங்கள் எந்த சூழ்நிலையில் எடுக்கிறாங்கன்னு நாம யோசிக்கணும், பார்க்கணும். और जो लिया हुआ जो डिसीजन है, जो योजना है, वो किस परिस्थितियों में उन्होंने लिया वो हमें देखना है। எதற்காக தீர்மானங்கள் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் நாம. किस लिए वो योजना या निर्णय लेते हैं वो हमें देखना है। நீங்க சொல்லுவீங்க அவங்கள பரிசுத்தவான்கள், आप कहेंगे वो सब पवित्र लोग हैं, சபைக்காக ஓடுனவங்க, कलीसिया के लिए भागे हुए लोग हैं। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के बच्चों, இந்த உலகத்துல வாழுகிற நாமளும் அவர்களை போல தேவனுடைய பிள்ளைகளே தான். उसी प्रकार जिस प्रकार वो परमेश्वर के बच्चे थे, संसार में जीने वाले हम भी परमेश्वर की संतान हैं। ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறீங்க பாருங்க, நீங்க ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிறீங்க பாருங்க. आप एक एक कदम जैसे ऐसे बढ़ाते हैं, देखिए உங்களுடைய தீர்மானத்தின்படிதான் உங்களுடைய காலடியும் முன்னாடி போகுது. जिस प्रकार आप निर्णय लेते हैं और उसी प्रकार आपके कदम आगे बढ़ते हैं। அதனால ஹிந்தில ஒரு கहावत சொல்லுவாங்க, इसीलिए हिंदी में कहावत इस प्रकार बताया जाता है, फूक मारकर कदम रखना चाहिए. फूक मारकर अर्थात फूक कर कदम रखना चाहिए. फूट के कदम रखना फूट चाहिए। नहीं, फूक कर, हाँ, ஊதி கால் எடுத்துக்கணும். हाँ, तो ஹல்லேலூயா, समझ गए। ஹல்லேலூயா, हालेलुया। ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிறதும் நம்முடைய தீர்மானங்களை வெளிப்படுத்துகிறது. जब हमारा एक एक कदम जो है हमारे निर्णय को दर्शाता है। உன்னுடைய தீர்மானங்கள் உன்னுடைய கிரியையினால வெளிப்படும். आपका जो निर्णय आपके कदम से, आपके विचार से वो प्रतिफलित होता है। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के बच्चों, நீ எடுக்கிற தீர்மானத்துல உன்னுடைய குடும்பத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது. आपके लिए हुए फैसले से आपके परिवार को नष्ट नहीं होना चाहिए। நீ எடுக்கிற தீர்மானத்துல பரிசுத்தவான்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. आपके लेने वाले कदम से पवित्र लोगों को किसी प्रकार का नुकसान नहीं நீ होना எடுக்கிற चाहिए। தீர்மானத்துல சபைக்கு நஷ்டம் வரக்கூடாது. आपके लेने वाले कदम से कलीसिया को कोई नुकसान नहीं होना நீ चाहिए। எடுக்கிற தீர்மானத்துல உன்னோட கூட இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது. आपके लेने वाले जो निर्णय से आपके साथ रहने वालों के बच्चों में कोई नुकसान नहीं होना चाहिए। மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக ஒரு தீர்மானம் எடுப்பாயானால் दूसरों के लिए रुकावट बनने के लिए यदि कोई आपने निर्णय लिया तो அது மரணத்துக்கு ஏதுவான தீர்மானமாக மாறும். वो मृत्यु की ओर जाने वाली एक योजना அந்த होगी। தீர்மானத்துல பாவங்கள் மாத்திரம்தான் இருக்குமா தவிர நீதி இருக்காது. उस निर्णय में सिर्फ पाप होगा, ना कि जीवन होगा। நிறைய டைம் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், कई समय पे हम बहुत एक योजना लेते हैं, ரகசிய தீர்மானம்.
और बिल्कुल रहस्य तौर पर हमें யாருக்கு தெரியாம அப்படியே ரகசியமா வச்சு ஒரு தீர்மானம் எடுக்கிறது. और किसी को नहीं पता लगता, रहस्य में रखकर एक निर्णय हम लेते கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஓடியாது. और थोड़े दिनों के बाद वो एकदम से वो फट जाता है, एकदम ஓடியாது, திடீர்னு ஓடியும். एकदम से फट जाता है। அப்பதான் அந்த ரகசிய தீர்மானம் என்ன ஆகுது, எல்லாம் வெளிப்படையா முன்னாடி வருது. और तब ही वो रहस्य निर्णय सबके सामने बाहर आता है। ரொம்ப நாள் அடுக்கி வச்சு தீர்மானம் பண்ணாலும் உடம்புக்கு நல்லா இல்லை. और बहुत दिन रखकर उसको सोच के निर्णय लेने से भी शरीर के लिए ठीक नहीं। இங்க என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, यहाँ किस प्रकार का एक निर्णय लिया जा रहा है, வேதத்தை நல்ல முதலாவது அதிகாரத்தை நல்லா படிச்சு பாருங்க. इस पहले अध्याय को अच्छी तरह पढ़ के देखिए। தானியேலும் சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ 4 பேர் சேர்ந்து தீர்மானம் பண்றாங்க. दानियेल, शाद्रक, मेशक, आबेदनेगो चारों मिलकर एक निर्णय लेते हैं। 4 பேரும் நல்ல தீர்மானம் பண்றாங்க. और वो चारों एक अच्छी योजना, एक निर्णय ले रहे हैं। போஜனத்தினால திராட்சை ரசத்தினால நம்மள தீட்டுப்படுத்த கூடாது. भोजन से और दाखरस से हम अपने आप को अपवित्र नहीं அதனால करेंगे। எங்களுக்கு பருப்பு சாப்பாடே போதும்னு சொல்றாங்க. इसीलिए वो कहते हैं कि हमें दाल चावल ही काफी है। அவங்க சொல்றாங்க இந்த பருப்பு சாப்பாடு சாப்பிட்டாலும் உன்னால வாழ முடியாதுப்பா. और वो कहते हैं कि यदि तुमने दाल चावल खाए तो तुम जीवन नहीं ले நாங்க போடுற सकते। சாப்பாடு தான் நீ சாப்பிடணும். हम जो देने वाले भोज जो है उसी खाने को तुम्हें खाना है। இல்ல எங்களுக்கு தால் சாப்பாடே போதும், और लेकिन பருப்பே போதும். उन्होंने कहा है हमें सिर्फ ये दाल काफी है। கர்த்தர் எங்களோடு வெளிப்படுவார். परमेश्वर हमसे बात करेगा। கடைசியாக அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, आखिर में जब ये वचन पढ़ेंगे நிச்சயமாகவே निश्चय தானியேல் 10 மடங்கு மற்றவர்களை காட்டிலும் அதிக புத்திசாலியா மாறினாங்க. और दानियेल जो 10 गुना औरों से तुलना करते हुए वो बड़ा, சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு அதிக புத்திசாலி. और शाद्रक, मेशक और आबेदनेगो भी औरों के तुल्य वो 10 गुना वो बुद्धिमान थे। அவங்க இதுக்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? என்ன பருப்பு சாப்பிடுறதுனால அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சா? क्या आप समझते हैं कि दाल खाने से उनको ऐसा हो गया? போஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் விட்டதுனால அப்படி ஆயிடுச்சா? उनके राजा के भोजन और दाख मधु ना पीने से, दाखरस ना पीने से वो ऐसा हो என்னதான் गया? நடந்துச்சு? क्या हुआ? என்ன உண்மையாலுமே என்ன நடந்துச்சுன்னா, सच में क्या हुआ था? அவங்க எடுத்த தீர்மானம் பரிசுத்தமுள்ளதாய் மாறப்பட்டது. और सत्य में क्या है कि उन्होंने जो लिया हुआ जो निर्णय है वो पवित्रता, इसीलिए ऐसा हुआ। அவங்களுடைய தீர்மானம் அவர்களை மேன்மையாக மாற்றியது. उनकी जो निर्णय लेना उनको उन्नति में लेके गया। காத்திருந்து தீர்மானத்தை பெற்றுக்கொள்ளணும், और தீர்மானம் எடுக்கணும். हमें इंतजार कर एक निर्णय को लेना चाहिए। கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே காத்திருக்கிற வாழ்க்கை தான். मसीह जीवन, इंतजार करना ही मसीह जीवन है। பாடு ஜோக்கர் इंतजार का பாடு ஜோக்கர் बाढ़ जोते रहना ही मसीह जीवन है। எவ்வளவு கர்த்தர் தேவ எவ்வளவு கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க மேன்மைப்படுவீங்க. मसीह जीवन में जितना आप इंतजार करते, प्रतीक्षा करते, उतना आप आश्रित होंगे। இல்ல ஒரு மாற்றம் இல்ல, நம்ம என்ன ஊழியம் பண்ண முடியல, இல்ல அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல, குடும்பத்துல சரியில்லைன்னு தாட்டு போட்டுன்னு அது இதுன்னு எல்லாம் எடுத்து செஞ்சு பண்ணுனீங்கன்னா கர்த்தர் கிரியை பண்ண மாட்டாங்க. यदि आप ऐसा सोचे नहीं मैं इस कारण मैं ना तो सेवा कर पा रहा हूं, ना काम कर पा रहा हूं, ना मेरे परिवार में कोई बदलावट आ रहा है, यदि जल्दबाजी में कोई फैसला लेंगे तो वो नुकसानदायक होगा। தீர்மானத்தை நம்ம கவனமா கவனிக்கணும். और हमारी जो निर्णय लेने वाले चीज को हमें बेहद सोच समझ के लेना चाहिए। தீர்மானத்துலதான் உன்னுடைய வாழ்க்கையே இருக்கும். आपके निर्णय पे ही निर्भर करता है कि आपका जीवन कैसा நீ रहेगा। எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துல உன்னுடைய வாழ்க்கை இருக்கு. आपके लिए हुए हर एक फैसले पे, उस निर्णय पे आपका जीवन डिपेंड करता है। எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவார். सारे चीज के लिए परमेश्वर आपका मदद करेगा, ஆனா தீர்மானத்துக்கு கர்த்தர் உன்னுடைய கையிலேயே கொடுத்துருவார். लेकिन निर्णय लेने का फैसला परमेश्वर आपके हाथ में இல்ல நீ नहीं देगा। இப்படிதான் தீர்மானம் எடுக்கணும்னால கர்த்தர் சொல்ல மாட்டார். परमेश्वर ऐसा नहीं बोलेगा कि तुझे ऐसा ही डिसीजन लेना நீ है। எடுக்கிற தீர்மானத்தின்படி கர்த்தர் நடக்க ஆரம்பிச்சிருவார். परमेश्वर जो तू योजना लेता है उसके अनुसार परमेश्वर चलने लग जाएगा। ஆதாம் யாவால் ஆண்டவர் பார்த்து நினைச்சிருந்தானா ஆதாம் யாவால் பாம்பட்டதுக்கு வழியே இல்ல. और यदि परमेश्वर ने निर्णय किया होता तो आदम हव्वा ने जो पाप किया उसके बाद उनके पास और कोई रास्ता ही विकल्प ही नहीं बचता। ஆதாம் யாவால் செஞ்ச பாவம் என்ன கர்த்தருக்கு தெரியாமலதான் அவங்க செஞ்சாங்களா? क्या आदम और हव्वा ने जो पाप किया परमेश्वर को जानकारी के बगैर उन्होंने कर दिया? அவங்க எடுத்த தீர்மானம் அப்படி ஆச்சு. लेकिन उनके फैसले वैसे हो गए। அவங்களுடைய தீர்மானத்தை கர்த்தர் அவங்க கையிலேயே ஒப்பு கொடுத்துட்டார். उनके फैसले, उनकी योजना परमेश्वर उनके हाथ में दे दिया। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के जन, நீங்க இன்னைக்கு என்ன
தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானம் உங்க கையில கர்த்தர் உங்களுக்கே கொடுத்துருவார். और आज जो आप फैसला लेते हैं परमेश्वर आपके हाथ में उस योजना को दे देगा. உங்களுக்கு இப்ப நிறைய கேள்விகள் வரும் உங்க மனசுல. இப்போ आपको बहुत सारे प्रश्न आएंगे. நிறைய கேள்விகள் இப்போ வந்துட்டு இருக்குது உங்க மனசுல. बहुत सारे प्रश्न आपके दिमाग में उठ रहा है. அப்படின்னா எப்படிதான் தீர்மானம் எடுக்கிறது? तो आप कैसे हम निर्णय लें करके आप सोच रहे हैं. இந்த கேள்வி இப்போ உங்க மனசுல வருது. இப்போ इस प्रकार का आपको प्रश्न आपके मन में आ रहा है. வசனத்தின் மூலமா இப்ப நம்ம பார்க்க போறோம் எப்படிதான் தீர்மானம் எடுக்கணும். हम ये देखेंगे वचन के अनुसार हम की कैसे फैसले ले सकते हैं. வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது தீர்மானங்கள் எடுப்பதை குறித்து? फैसलों को लेकर वचन हमें क्या दिखाता है. தீர்மானங்களை நாம் எப்படி தீர்மானம் பண்ணணும், ஒரு காரியத்தின் மேல எப்படி தீர்மானம் பண்ணணுங்கிறது குறித்து வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? एक कार्य के प्रति हमें कैसे निर्णय कैसे फैसले लेना है करके वचन हमें क्या सिखाता है. இல்ல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி அவங்க எப்படி தீர்மானங்கள் எடுத்தாங்க? पुराने नियम के जो पवित्र लोग हैं, नए नियम के पवित्र लोग हैं, कैसे उन्होंने योजनाएं ली. உங்களுக்கு நல்லா சத்தியம் தெரியும். आप सबको अच्छे से परमेश्वर का वचन पता है. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. एक विषय को आप बहुत अच्छी तरह जान लीजिए. சத்தியம் அறியாதவன் தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானத்துல ஒருவேளை அந்த தீர்மானம் கரெக்டா இருக்காது. जो सत्य को नहीं जानता उस व्यक्ति जो फैसला ले सकता है, हो सकता है उसमें वो फैसले गलत हो. சத்தியத்தை அறிந்தவனாக இருந்து நீ தீர்மானம் எடுப்பாயானால் அந்த தீர்மானம் கரெக்டா இருக்கும். यदि तुम परमेश्वर के वचन सत्य को जानने वाला अगर तू कोई फैसला लेता तो वो फैसला ठीक होता है. அதனாலதான் வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? इसलिए वचन हमें क्या सिखाता है. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம புறஜாதிகளை பார்த்து ஓடுறதே இல்லை. நம்ம और कोई प्रॉब्लम है तो हम अन्य जातियों के जैसे हम उनके जैसे नहीं भागते. நம்ம கோர்ட்டுக்கு போறது இல்ல. हम कोर्टों में नहीं जाते. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது இல்ல. हम पुलिस स्टेशन भी नहीं जाते. ஏன்னா வசனத்தை அறிந்தவர்கள் அதற்கான சரியான ஒரு நீதியை அவங்க கொண்டு வர முடியும். और क्योंकि वचन को जानने वाले उसके सही एक न्याय को वो लेके आ सकते हैं. இன்னைக்கு உங்க குடும்பத்துல अनेक பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் உனக்கு சத்தியம் தெரியல. और आज आपके जीवन में बहुत सारे फैसले जो परेशानी आने का कारण कि आपको सत्य नहीं पता. உங்க பிசினஸ்ல சரியாம போகாம போறதுக்கு காரணம் உனக்கு சத்தியம் தெரியல. या आपके कार्यालय में जो काम में सही फैसले ना ले पाने का कारण ये है कि आपको वचन नहीं पता. உங்களுடைய பிள்ளைகளை சரியாம வளர்க்காம போறதுக்கு காரணம் உனக்கு சத்தியம் தெரியல. आपके बच्चों को आप ठीक से नहीं पाल रहे, कारण ये है कि आपको सत्य नहीं पता. இல்ல சத்தியத்தை தெரிஞ்சு நீங்க வேணும்னே பண்றீங்க. या तो आप सत्य को जानकर जानबूझ के ऐसा कर रहे हैं. ஒரு மனுஷன் இருக்கிற வேதத்துல एक मनुष्य है बाइबल में, சத்தியத்தை அறிந்து சோம்பலாக கிரியை செய்தான். और वो परमेश्वर के सत्य को जानकर भी वो भले आलस के साथ उसने काम அவன் किया. எடுத்த தீர்மானம் தவறா போச்சு. उसने लिया हुआ फैसला गलत निकला. அதுவும் நம்ம பார்க்கலாம். अब भी वो भी हम देखेंगे. அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். वो भी एक एग्जाम्पल है. இப்படி நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ऐसे हम वचन को जब हम परख के देखते हैं, சத்தியத்தை அறியாமல் இருப்போமானால் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தவறாக போவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. यदि हम सत्य को ना जाने तो हम जो लेने वाले फैसले वो 100% वो गलत हो सकता है. ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளரணும்னா சத்தியத்தை நல்லா படிச்சுக்கோங்க. और यदि आत्मिक जीवन में अच्छी तरह बढ़ना है तो आप वचन सत्य को अच्छी तरह जान लीजिए. சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிங்க. सत्य के अनुसार चलना शुरू करिए. அந்த சத்தியமே உங்களுக்கு நல்ல தீர்ப்புகளை கொடுக்கும். और वो सत्य ही आपको एक अच्छा निर्णय देगा. சபையில குடும்பத்துல பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன? परिवार में परेशानी आने का कारण क्या है? ஒருத்தர் ஒத்து போகாம போறதுக்கு காரணம் என்ன? एक दूसरे को मान के नहीं चलने वाले का कारण क्या है? அப்பா அம்மாவோட ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் என்ன? माता पिता के साथ प्रॉब्लम आने का कारण क्या है? பிள்ளைகளோட வருகிற ப்ராப்ளம் என்ன? बच्चों के साथ आने वाला प्रॉब्लम क्या है? சபையில நம்ம சரியா என்ன சொல்றது கண்டினியூவா இல்லாம இருக்க போறதுக்கு காரணம் என்ன? कलीसिया में हम निरंतर एक बनावट के साथ लगातार ना आने का कारण क्या है? சின்னதோ பெருசோ உங்களால முடிஞ்ச ஒரு ஊழியத்தை நீங்க பண்றீங்கன்னா அந்த ஊழியத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகாம போறதுக்கு காரணம் என்ன? छोटा या बड़ा कोई भी सेवा कर रहे हो उसमें ना सक्सेस हो रहे इसका कारण क्या है? நீங்க எடுக்கிற
தீர்மானங்கள் தவறான தீர்மானங்கள். आपका लिया हुआ फैसला गलत है. ஒருவேளை உங்களுடைய பார்வையில் அது சரியாக தோணலாம். हो सकता है कि आपकी आंखों में आपकी समझ से वो ठीक लग रहा हो. ஒருவேளை அந்த தீர்மானங்கள் எல்லாமே நீதிக்குரிய தீர்மானங்களா இருக்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். हो सकता है वो सारी फैसले धर्म की ओर जा रहा है. ஒருவேளை அந்த தீர்மானங்கள் எல்லாம் இப்பொழுது நமக்கு நன்மையாக தோன்றுகிறது என்று நீங்க தோணலாம். हो सकता है वो सारी योजनाएं जो फैसले अभी हम सबको ठीक लग रहा करके लगे, எங்கேயாவது ஒரு பக்கம் அது தவறாக காணப்படுகிறது. लेकिन कहीं ना कहीं वो गलत साबित होता है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के बच्चों, அதனாலதான் சொல்றது நல்ல ஆவியை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். इसीलिए कहते हैं कि अच्छे से पवित्र आत्मा पालें. ஆனும் இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் சீசர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. जब तक यीशु मसीह थे तो चेलों के लिए कोई कमी नहीं थी. இயேசு கிறிஸ்து போன உடனே சீசர்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. और जब यीशु मसीह चला गया तो चेलों की जो प्रॉब्लम्स है वो स्टार्ट हो गया. இயேசு கிறிஸ்து தான் சீசர்களுக்கு வாயா இருந்தார். यीशु मसीह ही चेलों का एक मुंह था. டக்கு 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 டக்குன்னு தீர்மானம் எடுத்தார் இயேசு கிறிஸ்து. और यीशु मसीह ने बिल्कुल अगला अगला फैसला लेता गया. वो உடனே தீர்மானம் எடுத்தார். और बिल्कुल अगला फैसला लेता गया. ஸ்மூத்தா போச்சு. एकदम स्मूथ चला गया. எல்லாமே ஸ்மூத்தா நடந்துச்சு. सब कुछ स्मूथली चला. ஈவன் சம் டைம் சீசர்களுக்கு தவறா தோணுச்சு ஆண்டவர் எடுக்கிற தீர்மானத்திலேயே. और कई बार चेलों को भी परमेश्वर ने जो फैसले लिया, यीशु मसीह ने जो फैसला लिया, वो फैसला चेलों को भी गलत लगा. ஆனா அது பின் நாட்கள்ல அவங்க உணரும் பொழுதுதான் தெரிஞ்சது, இது கர்த்தர் எடுத்தது கரெக்டான தீர்மானமாச்சு. और लेकिन कुछ समय के बाद जब उन्होंने उस फैसले को देखा तो उन्होंने माना है कि यीशु मसीह ने जो फैसला लिया था वो सही था. அதனாலதான் நான் சொல்றேன், इसीलिए मैं कहता हूँ நம்முடைய தேவன் அன்பான தேவன். हमारा परमेश्वर प्रेमी परमेश्वर, ஒரு காலம் நம்மை கைவிடாத தேவன். हमें कभी भी ना छोड़ने वाला परमेश्वर. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. यीशु मसीह आज नहीं है करके आप चिंता चिंता न வார்த்தை சொல்லிட்டு போனாரு. और वो जब जा रहा था तो उसने एक वचन कह के गया. போகும்போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போனாரு. जब वो जा रहा था उसने एक वायदा देके गया, எனக்கு பதிலாக ஒரு தேற்றவாளனை உனக்கு அனுப்புவேன். मेरे बदले तुझे एक तसल्ली देने वाले को भेजूंगा. எப்படி கிறிஸ்து நடத்தினாரோ, जिस प्रकार मसीह ने चलाया, எப்படி கிறிஸ்து பிள்ளைகளை நடத்தினாரோ, जिस प्रकार मसीह ने बच्चों को चलाया, அதே போல பரிசுத்த ஆவி இன்னைக்கு இப்பொழுது இந்த வேலையில நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். उसी प्रकार पवित्र आत्मा अभी इस क्षण में हमें चला रहा है. இப்படி இருக்கிற பரிசுத்த ஆவியை ஏன் பெறாம இருக்கணும்? ऐसे पवित्र आत्मा को हम क्यों ना पाएं? இப்படி இருக்கிற பரிசுத்த ஆவியை விட்டு நீங்க ஏன் விலகி போகணும்? ऐसे पवित्र आत्मा से आप क्यों अलग होके जाना இப்படி है? இருக்கிற பரிசுத்த ஆவியை விட்டு ஏன் ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்கணும்? ऐसे पवित्र आत्मा को छोड़कर क्यों आपको दूसरे से योजना पूछना पड़ रहा है? ஒன்னும் தெரியாதவங்க கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்கறீங்களே, இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? कुछ भी नहीं जानते उनको जाकर आप उनसे सलाह लेते, क्या सही है? பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். पवित्र आत्मा को हमें पाना है. பரிசுத்த ஆவி நல்ல போதகராய் இருக்கிறார். पवित्र आत्मा एक अच्छा अगुआ है நல்ல நல்ல ஆலோசகராய் இருக்கிறார். और बहुत अच्छा एक अगुवाई करने वाला परमेश्वर है. நல்ல ஒரு தேற்றவாளனாய் இருக்கிறார். और बहुत अच्छा हमें तसल्ली देने वाला है. இப்படி இருக்கிற பரிசுத்த ஆவி விட்டு நம்ம விலகி போனோம்னா எப்படி பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்க அறிந்து கொள்ள முடியும்? ऐसे पवित्र आत्मा से हम अलग होके जाएं तो कैसे हम स्वर्ग राज्य के बारे में जान पाएंगे? அடிக்கடி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. और वो हमेशा बोलने वाला एक वचन था. இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்னார் ஒரு வார்த்தை. यीशु मसीह ने लगातार वो वचनों को बोलता रहा. பிதாவின் சித்தம், परमेश्वर पिता का इच्छा, என்னுடைய சித்தம் அல்ல பிதாவின் சித்தம். मेरी मर्जी नहीं पिता की मर्जी. ஏன் பிதாவின் சித்தம்னு சொன்னாரு? क्यों परमेश्वर की मर्जी? இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் இது அனாதி தீர்மானத்தின்படி செய்கிற கிரியைகள். और यीशु मसीह अच्छी तरह जानता था अनादिकाल से अच्छी तरह सोचा समझा हुआ एक चीज है करके. அந்த தீர்மானத்தின்படிதான் கிறிஸ்து வெளிப்பட்டார். उसी योजना के तहत ही यीशु मसीह प्रकट हुआ. இந்த சத்தியத்துல ரொம்ப கிளியரா இருந்தார். ये सत्य में बिल्कुल क्लियर थे वो लोग. அதே போல நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்புல கிளியரா இருக்கணும். इसी प्रकार आप और मैं बुलाए हुए बुलाहट में हमें क्लियर होना चाहिए. வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை, நான் எல்லா வசனம் எடுக்க போறேன், இன்னும் எடுக்கல, இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் இது. और मैं सारे वचन लेने वाला हूं जब आप वचन देखेंगे. ये जस्ट इंट्रोडक्शन है. அல்லேலூயா, हालेलुया, நான் பேசுதான் பேசிட்டே போயிருவேன். हालेलुया. मैं बोलूं तो बोलता ही चला जाऊंगा. அல்லேலூயா, हालेलुया. இன்னும் வசனம் எடுக்கல, நம்ம எடுக்கலாம். और अभी तक वचन नहीं लिया है हमने. ரொம்ப போட்டு அறுக்க மாட்டேன், बहुत नहीं आपको काटूंगा. அறுக்கிறேன்னா அல்லேலூயா. சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது. और वचन को अच्छी तरह
सीख लेना, समझ लेना अच्छा है। நான் சொன்னேன் இல்லையா, சத்தியம் தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க தவறான தீர்மானத்தை எடுப்பீங்க. मैंने बोला था कि वचन यदि आप नहीं जाने तो आप एक गलत डिसीजन लेंगे। 99% உங்க மனசுல நெகட்டிவ் தான் ஓடிட்டு இருக்கும். 99% आपके मन में नेगेटिव चीज ही चलेगा। கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடுவீங்க. परमेश्वर है करके ही आप भूल जाएंगे। சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தீர்மானங்களை தேவனுடைய சித்தத்தின்படி எடுக்கிறவர்களாய் நம்ம மாறணும். और हमें फैसलों को परमेश्वर के पिता की मर्जी के अनुसार लेने वाले बनना चाहिए। நம்முடைய ரட்சிப்பே, நம்முடைய அழைப்பே பிதாவினுடைய பிதாவினுடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்கு. हमारा उद्धार, हमारा छुड़ाया जाना ही परमेश्वर की मर्जी से हो रहा है करके वचन में लिखा हुआ है। சரி, எந்தெந்த விஷயத்துல நம்ம தீர்மானம் எடுக்கணும்? किस किस विषय में हमें फैसले लेना है? பவுலும் பர்னபாசும் पौल और बरनबास ஊழியத்துக்கு போறாங்க, जब वो सेवा में जा रहे हैं, பிரயாணத்துக்கு போறாங்க, जब वो यात्रा कर रहे हैं, 3 பிரயாணங்கள் செய்யறாங்க. 3 यात्राएं कर रहे हैं, அதுல ஒரு பிரயாணத்துல ஒரு ஊருக்கு போகும்போது और उसमें एक यात्रा में एक जब गांव में जाते हैं, அங்குள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கறாங்க. वहां के लोगों को वो परमेश्वर का जो सुसमाचार सुना रहे हैं। அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது அங்குள்ள ஜனங்க ஒரு சுவிசேஷத்தை சொல்றாங்க. जब वो उनको सुसमाचार सुना रहे थे तो वहां के लोग इनको एक सुसमाचार सुनाने लगे। தீர்மானத்துல 2 காரியங்கள் இருக்கு. और निर्णय लेने में, फैसले लेने में 2 कार्य है। ஒன்னு நீங்க போடுற தீர்மானம், एक आप डालने वाला फैसले, இல்ல நீங்க சொல்ற தீர்மானம், या आप कहने वाले फैसला। ரெண்டாவது உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்து உங்களோட பேசுகிற அந்த கன்வர்சேஷன் யாரோட பண்றீங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு தீர்மானம் வரும். या आपके सामने जिससे आपका संवाद हो रहा है उनके द्वारा जो मिलने वाला एक फैसला। இந்த இடத்துல 2 தீர்மானங்கள் வெளிப்படும். यहाँ पे 2 प्रकार का एक फैसले दिखता है। இப்படிதான் பவுலும் பர்னபாஸுக்கும் மத்தியில ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். इसी प्रकार पौल और बरनबास के बीच में, दोनों के बीच में एक अनबन हो रहा है। பவுலும் பர்னபாஸுக்கு இடையில இல்ல, பவுலும் பர்னபாஸுக்கும் பவுலும் பர்னபாஸ் ஒரு பக்கம், ஊர் ஜனங்க ஒரு பக்கம். पौल और बरनबास के बीच में नहीं, पौल, बरनबास और उस गांव वाले के बीच में वाद विवाद हो रहा है। அப்போஸ்தலருடைய நடபடிகள் प्रेरितों का 15வது அதிகாரம் 15वां अध्याय 2வது வசனம். दूसरा वचन, प्रेरितों 15 का 2, एक्ट 15:2। அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த 1வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? சிலர் யூதாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமைப்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் இந்த உபதேசத்தை கேட்ட உடனே பவுல் பர்னபாஸுக்கு முடியல, என்னையா சத்தியம் பேசுறாங்க இவங்க. और पौल और बरनबास को जब ये उपदेश सुनने लगे तो उनसे रहा नहीं गया, ये क्या बोल रहे हैं। அவங்க சொல்றாங்க மோசேயினுடைய முறைமையின்படி நீங்க விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு சொல்லி உபதேசம் பண்றாங்க. वो लोग कह रहे हैं कि मूसा की रीति के अनुसार तुम्हारा खातना होना है करके वो उपदेश दे रहे ஆனா हैं। பவுல் பர்னபாஸ் கத்துக்கிட்டது மோசேயினுடைய பிரமாணம் அல்ல. लेकिन पौल और बरनबास ने जो सीखा वो मूसा का रीति नहीं, அது மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி நாம விருத்த சேதனம் பண்ணப்படணும். और मेलकिसेदेक के उसके अनुसार हमें हमारा उद्धार होना चाहिए। அப்ப கிறிஸ்துவை நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தில நாம மனம் மாறும் பொழுது நம்முடைய இருதயமானது விருத்த சேதனமாக்கப்படுகிற ஒரு சத்தியத்துல உறுதியா இருந்தாங்க. और उसमें उन्होंने इस सत्य पे वो बिल्कुल अटल थे कि जब यीशु मसीह को मानते हैं, अपनाते हैं तो हमारा खातना उसी समय हो जाता है करके। இந்த விஷயத்துல பவுலும் பர்னபாஸ் எவ்வளவு உறுதியா இருந்தாங்கன்னு வேதத்துல எழுதல. और इस विषय में पौल और बरनबास कितने स्थिर थे करके वचन में नहीं लिखा, ஆனா வாக்குவாதத்துல குழம்பி போயிட்டாங்க, அது வேணா உண்மை. लेकिन जब वो वाद विवाद हो रहा था तो उस समय में वो खुद ही कंफ्यूज हो गए, ये सत्य है। அவங்க பவுலும் பர்னபாஸும் அவங்க சரியானபடி அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியல, இது உண்மை. और पौल और बरनबास उनको अच्छी तरह एक्सप्लेन नहीं कर पाए, ये भी सत्य है। எடுத்து சொல்லி இருக்கலாம், ஆனா அவங்க கேட்கலங்கிறது ஒரு உண்மையா இருந்திருக்கலாம். हो
सकता है कि वो बताया हो उन्होंने, लेकिन वो माने ना हो, ये भी हो सकता है। இந்த இடத்துல பவுல் பர்னபாஸ் ஒரு தீர்மானம் பண்றாங்க. लेकिन यहाँ पौल और बरनबास एक निर्णय ले रहे हैं, फैसला ले रहे हैं। இரண்டாவது வசனத்தை வாசிங்க. दूसरा वचन, வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தை நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் உங்களிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இப்ப இவங்க போகணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாங்க. और यहाँ पर वो प्राचीनों के पास जाना है करके पौल और बरनबास एक फैसला ले रहे हैं। அப்போஸ்தலர்கிட்ட போனாதான் நமக்கு இதுக்கு சரியான தீர்மானம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க. प्रेरितों के पास जाते समय ही हमें एक फैसला सही ले पाएंगे करके वो एक निर्णय ले रहे हैं। எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களை தேடி போனாங்க. जेरूशलेम में जो रह गए थे प्राचीन जो अपोस्टल्स थे उनको देख के गए हो। எருசலேம்ல யார் இருந்தாங்க? जेरूशलेम में कौन थे? பேதுரு இருந்தார். प्रेरित पौलुस थे, पत्रस था। பேதுரு தான் இந்த சத்தியத்தை கரெக்டா எடுத்து சொன்னார். पत्रस ने ही इस सत्य को ठीक से उसने प्रचार किया। இந்த அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுல போய் படிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். और इस अध्याय को पूरा पढ़ के देखेंगे तो आपको पता लगेगा। பேதுரு கரெக்டா இந்த இடத்துல எழும்பி நின்னு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்றாரு அவங்க ஜனங்க மத்தியில. और पत्रस जो इनके बीच में खड़ा होकर एक अच्छा उपदेश दे रहा है उनके बीच में। நான் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, क्यों इस सब्जेक्ट को मैंने चुना, அதாவது எதுக்காக இந்த பாகத்தை நான் எடுத்தேன்னா, क्यों मैंने इस भाग को ही लिया। பவுலும் பர்னபாசும் நல்ல சத்தியத்தை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அவங்க அப்போஸ்தலர்களை தேடி போனது போல, जिस प्रकार पौल और बरनबास वचन को जानने के बावजूद भी उनके बीच में कंफ्यूजन था और वो अपोस्टल्स के पास गए, उस प्रकार அப்போஸ்தலர்களை தேடி போய் அங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கிடைச்சது போல, और जिस प्रकार प्रेरितों को ढूंढ के जाने के बाद वहां उनको एक अच्छा योजना मिला, उस प्रकार பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के बच्चों, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அப்போஸ்தலர்களை தேடி நீங்க ஆலோசனைக்காக போகிறீர்களா? आपके जीवन में क्या प्रेरितों को खोजकर उनसे योजना सलाह ले रहे हैं, இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கறீங்களா? या आपके आड़ोस पड़ोस में रहने वालों से आप अपना जो है सलाह लेते हैं? நாம எப்பொழுதுமே நம்முடைய தீர்மானத்துக்கு எப்பொழுதுமே நம்ம ஆலோசனைக்காக போகணும். हमें हमेशा जब हम योजना लेना है तो हमें फैसला लेने से पहले हमें जाना चाहिए। அது ஆலோசனைக்காக போகும் பொழுதுதான் நமக்கு ஆலோசனை கிடைக்கும். जब हम योजना पूछने के लिए मांगने के लिए जाते हैं तभी हमें उससे मिलेगा। குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை ஆலோசனை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆலோசகரை கூப்பிட்டு அந்த ஆலோசனைப்படி நடந்தா ஆலோசனைப்படி அது சரியாயிரும். और यदि परिवार में कोई परेशानी है तो हमें किसी से सलाह लेने के लिए सलाहकार को अपने बीच में बुलाएंगे और सुनेंगे, तब हमें उससे निकल सकते हैं। இல்ல எனக்கு ஆலோசனை எல்லாம் வேண்டாம், यदि आप ये सोचे नहीं किसी का என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், मैं क्या करूंगा मैं जानता हूँ, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், मैं क्या करना है करके मैं जानता हूँ, அப்படி இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா உருப்படியா வர முடியாது. यदि आप ऐसा सोचे तो आपका परिवार ठीक से नहीं आ सकता। நமக்கு ஆலோசகர் தேவை. हमें भी एक सलाह देने वाले चाहिए। பவுலும் பர்னபாவுக்கும் ஆலோசகர் தேவையா இருந்தது அவங்க உணர்ந்தாங்க, அதனால ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. और पौल और बरनबास को योजना देने वाले सलाहकार की जरूरत है करके उन्होंने महसूस किया और उन्होंने एक फैसला लिया कि हमें इनके पास जाना है। இத்தனைக்கும் புதிய ஏற்பாட்டு பைபிளை பாத்தீங்கன்னா அதிகமா எழுதுனது பவுல் தான். और आप यहाँ तक कि देखें कि नए नियम में ज्यादा पुस्तक लिखने वाला व्यक्ति पौलुस है, ஆனா அதுக்கு முன்னாடி பேதுரு முன்னாடி இருந்தார். लेकिन उससे भी पहले पत्रस था। உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு அப்போஸ்தலன் உங்களுக்கு அவசியம். आपके पारिवारिक जीवन के लिए भी एक प्रेरित आपके जीवन में चाहिए। உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அப்போஸ்தலன் அவசியம். आपके आत्मिक जीवन के लिए आपको एक प्रेरित चाहिए। அந்த அப்போஸ்தலன் எப்படி சொல்றாங்களோ அதுபடி நடப்பதுதான் நாம கடமைப்பட்டிருக்கிறோம். जिस प्रकार वो प्रेरित आपको सलाह देता है उस प्रकार चलना ही हमारा फर्ज है। இதுதான் நாம செய்ய வேண்டிய வேலை. यही हमें करने वाला काम जो करना चाहिए वो काम है। இது மாத்திரமல்ல, न केवल ये, அப்போஸ்தலர்கள் செய்கிற ஊழியத்துல விசுவாசிகள் ஒரு தீர்மானமும் பண்றாங்க. और प्रेरितों को करने वाले सेवा में विश्वासी लोग एक निर्णय ले रहे हैं। அவனுக்கு ஏற்ற திராணிக்கு ஏற்ற பலனை கொண்டு அப்போஸ்தலர்களை உருவாக்கணும், இல்ல ஊழியத்துக்கு நம்ம உடனா இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாங்க. जिसका जितना जितना बल है उसके अनुसार
और वो प्रेरितों को देकर उस प्रेरितों को बनाने के लिए, उस सेवा को बढ़ाने के लिए वो प्रयास कर रहे हैं। அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 11வது அதிகாரம் प्रेरितों का 11वां अध्याय 29வது வசனத்தை வாசிங்கன்னா 29वां वचन, प्रेरित 11 का 29। அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவிலும் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இது ஊழியத்துக்காக செய்கிற ஒரு தீர்மானம். ये सेवा के लिए करने वाली एक योजना है, एक फैसला। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஊழியத்துக்காக தீர்மானம் எடுக்கிறோம்? कितने लोग आप सेवा के लिए एक फैसला ले रहे हैं? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்டதான தேவைகளுக்காக நம்ம தீர்மானம் எடுக்கிறோம்? कितने लोग आज ऐसे प्रकार के जरूरतों के लिए आप एक फैसला ले रहे हैं? அங்க பணம் எழுதி இருக்குங்க, यहाँ पे पैसा करके लिखा हुआ है, பணம்னு சொல்ல மாட்டேன், लेकिन मैं ऐसा नहीं कहूंगा कि पैसा। பணம் பொருள் பொண்ணு என்ன தேவை எல்லாத்துக்கும் நம்ம தீர்மானங்களை எடுக்கணும். और हमें पैसा, कुछ और सामान या किसी चीज का, किसी भी चीज का हमें फैसला लेना चाहिए। ஒரு இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ எலெக்ஷனுக்காக போராடிட்டு இருக்குதுன்னா, यदि एक गवर्नमेंट इलेक्शन के लिए धरना कर रहा है तो धरना नहीं करते, वो इलेक्शन के लिए वोट मांगते ना, அந்த ஓட்டு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம்னா நாங்க இது பண்ண போறோம்னு சொல்லி ஒரு அவங்களுடைய தீர்மானத்தை சொல்லுவாங்க. जब वो कैंपेनिंग के लिए आते हैं तो उस समय वो कहते हैं कि हम यदि जीत के आए तो आपके लिए ये करेंगे करके एक वचन देते हैं। அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க, நாங்க எலெக்ஷனுக்கு வந்துட்டா இது பண்ணுவோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் இருக்கும். और वो एक योजना बना के रखते हैं कि यदि हम पार्टी सत्ता पक्ष में आ जाएं तो हम ये सारी चीजें आपको देंगे। அதே போலதான் उसी प्रकार நம்முடைய சபையில நம்முடைய குடும்பத்தில சில தீர்மானங்கள் பண்ணி வைக்கணும். इसी प्रकार हमारी कलिसिया, हमारे परिवार में हमें एक निर्णय, एक फैसले लेके रखना चाहिए। 2020 கடைசியில வந்திருக்கிறீங்க நீங்க, 2020 के जो लास्ट में हम आए हैं, நினைக்காத பட்சத்துல முடிஞ்சிருச்சு 2020. हम सोचे भी नहीं और ये साल गुजर गया। எப்படி எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, எல்லாம் போயிருச்சு தண்ணியில. और किसी प्रकार हमें बहुत अलग अलग तरीके से जीना सोचा, लेकिन सब कुछ वो पानी में गया। சரி, அதெல்லாம் விட்டுறலாம் நம்ம. चलिए वो सब छोड़ देते हैं। ஆனா 2021 ஸ்டார்ட் ஆக போகுது. लेकिन 2021 स्टार्ट होने को है। 21லயே ஒரு தீர்மானத்தோடு நீங்க கடந்து செல்ல வேண்டும். आप जब 21 में प्रवेश करेंगे तो आप एक योजना के तहत, एक फैसले के साथ इस 2021 में प्रवेश करें। குடும்பத்துல ஒரு தீர்மான பட்டியலை போடுங்க. परिवार में एक निर्णय लेने का एक पूरा लिस्ट बना के रखिए। ஊழியத்துக்காக ஒரு தீர்மான பட்டியலை போடுங்க. और सेवा के लिए एक लिस्ट बनाइए कि मैंने ये करना है। உங்க மற்ற உத்தார் உறவினர்கள் இன்னும் நீங்க பர்சனலா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணி போடுங்க. अपने सगे संबंधियों के लिए जो करना है उसके लिए आप एक लिस्ट बनाएं। அப்போஸ்தலர்களுக்காக எப்பொழுதுமே ஒரு தீர்மானம் உங்க மனசுல எப்பொழுதுமே இருக்கணும். हमेशा प्रेरितों के लिए आपके जीवन में एक लिस्ट होना चाहिए। இதுதான் நம்ம பண்ணுகிற தீர்மானங்கள். यही हम करने वाले एक निर्णय या फैसले। ஒரு மனுஷன் நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. एक मनुष्य के बारे में आपने बहुत अच्छी तरह सुना होगा। ஆண்டவருடைய தீர்மானத்தை அறிந்து பாவம் செஞ்சான். परमेश्वर की योजना जानने के बावजूद भी उसने पाप किया। கர்த்தருடைய சித்தத்தை நல்லா நம்ம புரிஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த இடத்துலயும் நமக்கு அடி விழாது. परमेश्वर की योजना को हम ठीक से समझ जाएं तो हमें कहीं भी मार नहीं मिलेगा। அவனவன் திராணிக்கு தக்க தாளந்துகளை கர்த்தர் கொடுக்கிறார். उस व्यक्ति के उसके जरूरत के अनुसार, उसकी जो क्षमता के अनुसार परमेश्वर उसको टैलेंट्स देता है। மத்தேயு புஸ்தகம், मत्ती सुसमाचार 25வது அதிகாரத்துல நீங்க படிங்க. 25वां अध्याय में पढ़ेंगे। தாளந்து குறித்து நம்ம படிக்கிறோம். वहां पे वरदानों के बारे में पढ़ते हैं। मत्ती 25 14வது வசனம். அன்றையும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போன்ற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக்கொடுத்தது போல இருக்கிறது. அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அவனுடைய திறமைக்கு தக்கதாக 5, 2, 1. हालेलुया। उस हरेक के सामर्थ्य के अनुसार किसी को 5, किसी को 2, किसी को 1 तोला। ना तालंद हिंदी में 5 तोला 2 तोला। मैं पढ़ता हूं एक बार। उसने
सॉरी, क्योंकि वह उस मनुष्य की स्थिति दशा 15 वासी 14, क्योंकि वह उस मनुष्य की सी दशा है जिसने परदेश जाते समय अपने दासों को बुलाकर अपनी संपत्ति उनको सौंप दी। उसने एक को 5 तोड़े। ஓகே, ஹல்லேலூயா. ஒருவனுக்கு 5 தாலந்து, एक को 5 तोड़े, ஒருவனுக்கு 2, दूसरे को 2, ஒருவனுக்கு 1. तीसरे को 1 दिया उसने। தயவு செய்து எல்லாம் கவனமா கவனிக்கணும். कृपया सब लोग ध्यान से सुने। அவனவனுடைய திறமைக்கு தக்க 5, 2, 1. उसकी सामर्थ्य के अनुसार, हर एक के सामर्थ्य के अनुसार திறமைக்கு தக்க 5 கொடுக்கிறாரு, 2 கொடுக்கிறாரு, 1 கொடுக்கிறாரு. सामर्थ्य के अनुसार 5, 2, 1। இப்ப என்ன நடக்குது? और यह क्या हो रहा है? 5 வாங்கிட்டா, 2 வாங்கியாச்சு, 1 வாங்கியாச்சு. 5 भी ले लिया, 2 भी ले लिया और 1 भी ले लिया। இதுல இருந்து ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு சத்தியம் என்னன்னா, इसमें से सीखने वाली एक सत्य क्या है? நம்முடைய திறமைக்கு தக்க கர்த்தர் குடும்பத்துல 5 பேர் கொடுப்பாரு, குடும்பத்துல 2 பேர் இருப்பாங்க, குடும்பத்துல ஒரு ஆள் கூட இருப்பாங்க. हमारे सामर्थ्य के अनुसार परमेश्वर ने हमारे परिवार में 5 भी हो सकते हैं, 2 भी हो सकते हैं, हो सकता है 1 भी हो। சில பேர் கூட்டு குடும்பமா கூட வாழறாங்க. कुछ लोग मिलकर ज्वाइंट फैमिली भी रह सकते हैं। அந்த கூட்டு குடும்பத்தை சமாளிக்க கூடிய திறமை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. उस ज्वाइंट फैमिली को संभालने लायक सामर्थ परमेश्वर ने उनको दे रखा है। சில பேர் தனி குடும்பமாகவும் வாழறாங்க. कुछ लोग अलग परिवार भी जीते हैं। அந்த தனி குடும்பம் அந்த குடும்பத்துக்கு தகுந்த ஒரு அந்த பலனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. और उस अलग रहने परिवार के लिए भी उनके अनुसार परमेश्वर ने एक प्रतिफल दिया है। சில குடும்பத்துல 4 பிள்ளைங்க இருக்காங்க, சில குடும்பத்துல 5 பிள்ளைங்க இருக்காங்க, சில குடும்பத்துல 3 பிள்ளைங்க இருக்காங்க, சில குடும்பத்துல 2 இருக்காங்க, சில பேர் 1 இருக்காங்க, சில குடும்பத்துல ரொம்ப பிரயாசப்பட்டாங்க குழந்தைகள் சொல்லி குழந்தைக்காங்க. और कुछ परिवार में 5 बच्चे, किसी में 4, किसी में 3, किसी में 2, किसी में 1। कुछ लोगों को बहुत प्रयास के बावजूद भी एक भी बच्चा नहीं है। கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பார் என்றால் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற கூடிய பலனையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். यदि परमेश्वर ने बच्चे दिए हैं तो उसको पालन पोषण के लिए जो जरूरत है उसको भी परमेश्वर देगा। கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி தான் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கும். परमेश्वर यदि आपको किसी जिम्मेदारी को दिया है तो आपके सामर्थ्य के अनुसार ही परमेश्वर ने आपको दिया है। உங்களுக்கு எவ்வளவு திறமையோ அவ்வளவு அந்த திறமையை வச்சுதான் வெளி உலகத்துல போய் நீங்க உங்களால சம்பாதிக்க முடியும். அதுதான் உங்களுடைய சேலரி. और आपको जितना सामर्थ्य है उसी के अनुसार आप बाहर जाकर कमाते हैं, वही आपका टैलेंट है। நீங்க எவ்வளவு திறமை உள்ளவர்களாக மாறுறீங்களோ அவ்வளவு சேலரி உங்களுக்கு அதிகமா கிடைக்குது. जितने आप सामर्थ्य में बढ़ते हैं आपका सैलरी उतना बढ़ जाता है। எவ்வளவு திறமை உள்ளவர்களா இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமான வேலைகளை நீங்க செய்யறீங்க. जितने आप सामर्थ्य हैं उतने अधिक कार्य आप करते हैं। தயவு செய்து எல்லாரும் கேளுங்க. जरूर आप लोग सब सुने। எவ்வளவு திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு ஏற்ற அளவுக்கு கர்த்தர் ஊழியத்தையும் கொடுக்கிறார். उसी प्रकार जितना आपका सामर्थ्य है उसी प्रकार परमेश्वर आपको सेवा भी उतना देता है। உன்னால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு உன்னால செய்ய முடியுமோ அவ்வளவு ஊழியத்தை மட்டும்தான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். जितना तुम कर सकते हो उतना ही सेवा परमेश्वर आपको देता है। ஆனா இதுல ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு. लेकिन इसमें एक बोनस पॉइंट भी है। உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, सत्य और सच्चा सेवक। 5 நீ மாத்திட்டீன்னா அதுக்கு இன்னும் அதிகமான காரியத்தை உன்னை அதிகாரியாக மாத்திடுறாரு. यदि 5 का आपने 5 और कमाया तो परमेश्वर आपको और प्रमोशन दे देता है। இததான் தீர்மானம்னு சொல்றது. इसी को आपका निर्णय कहा जाता है। 5 வச்சு நல்ல தீர்மானம் பண்ணணும். 5 को रखकर अच्छी तरह उसको निर्णय करना चाहिए। 2 வச்சு நல்ல தீர்மானம் பண்ணணும். और 2 को लेकर भी एक अच्छा फैसला लेना चाहिए। 1 வச்சுமா குழம்பி போயிட்டான். और जिसके पास 1 था वो कंफ्यूज हो गया। வசனம் சொல்றது பயந்து போயிட்டான். और वचन कहता है कि वो डर गया, அவன் தெரியல, उसको नहीं पता, தீர்மானம் எடுக்க தெரியல, योजना फैसला लेना उसको नहीं पता था। இதுதான் தீர்மானம்னு தெரியல. यही एक योजना है, एक फैसला करके वो नहीं जानता था। அவன் பயந்து போய், அப்படிதான் வசனத்துல இருக்கு, பயந்து போய். वचन यही कहता है कि वो डर कर। ஒரு 24வது வசனம்.
சரி 20 ஒரு தாளந்தை வாங்கின வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் செருக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவே. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவரை பத்தி वो बहुत अच्छी तरह परमेश्वर के बारे में जानता है। நீங்களும் நானும் அதே மாதிரி தான். आप और हम भी इसी प्रकार हैं। நல்லா கச்சதமா நல்லா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க நீங்க. परमेश्वर के बारे में बहुत अच्छी तरह आप जान के रखें। அவர் எப்படி வந்து என்ன சொல்றது நியாயம் தீர்ப்பாருங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. आपको पता होगा कि वो कैसे न्याय करेगा करके अच्छी तरह जानते எந்த हैं। பக்கம் போனாலும் இந்த ஆண்டவர் விட மாட்டாரான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். कहीं पे भी जाए किस प्रकार भी जाए तो परमेश्वर नहीं छोड़ेगा करके आपको पता है। இப்படிதான் இவனும் குழம்பி போயிருந்தான். ऐसे ही ये भी कंफ्यूज हो रखा था। நம்முடைய தேவன் விதைக்காத இடத்துல அறுக்கிற தேவனாச்சு. हमारा परमेश्वर जिस जगह में बोते नहीं है वहाँ काटता है। நாம் இவர்கிட்ட போய் தப்ப முடியுமா? हम इससे क्या बच सकेंगे? ஒழுங்கா இருக்கிறத கொண்டு போய் மண்ணுல புதைச்சு வச்சிடலாம். और जो हमारे पास है उसको अच्छी तरह हम छुपा के रख देते हैं। இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? इसका अर्थ क्या है? கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபைய உயிரோடவே நீ சாகடிக்கிற. और परमेश्वर ने जो दिया हुआ एक वरदान को जीवन के साथ उसको तू मार रहा है। அனுகிரகம் अनुग्रह கிருபைய உயிரோடவே சாகடிக்கிற. बहुत अच्छी तरह। और अनुग्रह को जीवित रहने के साथ ही उसको दफनाया या मार दिया। அந்த தாளந்துக்கு உயிர் இருக்கு. उस टैलेंट के अंदर एक जीवन है। அந்த தாளந்து கொண்டு போய் கடைக்காரங்கிட்ட கொடுத்தா அது கொஞ்ச நாள் வச்சிருந்தா அதுக்கு வட்டி கிடைக்கும். उस टैलेंट को यदि किसी के पास रखे तो उसका ब्याज आएगा। அவன் எடுத்த தீர்மானம் தவறு. क्योंकि उसने लिया हुआ फैसला वो गलत था। இவ்வளவு ஊண்டு வச்சுட்டு நம்ம என்னத்த பண்ண முடியும்? इतना सा रखकर मैं क्या कर सकता हूँ? அவன் சும்மா என்ன பண்ணிட்டான்? வாயை பொத்திட்டு மண்ணை தோண்டி புதைச்சு வச்சு. और उसने क्या किया? उसने मिट्टी खोदा चुपचाप और उसमें दफना दिया। இதுதான் நம்மை அறியாம நாம செய்யற ஒரு காரியம். यही हम अनजाने में या जाने में हम करने वाले हैं। நம்மை அறியாமலே நான் சொல்றேன் கவனமா கேளுங்க. நம்மை அறியாமலே ஒரு தாளந்து உள்ளவனை போல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हम ना जानते हुए ही हम एक टैलेंट वाले के जैसे जी रहे हैं। தீர்மானத்தை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. हम जो फैसला लेते हैं उसको अच्छा से समझते नहीं। அவன் ஒழுங்கா தீர்மானம் எடுத்திருந்தா அந்த ஒண்ணுலயும் அவன் अनेक ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம். यदि उसने ठीक फैसला लिया होता तो उस एक से भी वो बहुत आशीष पा सकता था। அவன் என்ன பண்ண புதைச்சு வச்சுட்டாப்போ. और उसने क्या किया? उसने दफना के रख दिया। இப்படி ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே ஆண்டவர் அதுக்கு மறு உத்தரவு என்ன கொடுக்கிறாருன்னு பாருங்க. और जब ये परमेश्वर को ऐसा बताता है तो उसका परमेश्वर क्या बोलता है? ரெண்டு பேர் சொல்றாரு. அவர் दो काम चीज बोलता है। वो ரெண்டு பேர் சொல்லி அவர் கூப்பிடுறாரு. दो कार्य बोलकर वो बुलाता है। கீழே வசனம் வாசிங்க. दो नाम देकर। வேறுதரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. போதும். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. और उसमें उसका दास स्वामी इस प्रकार बोलता है, दुष्ट और आलसी दास। ஒரு இருக்கிற கொஞ்சத்திலேயே நீ வேலை செய்யாம இருந்தீனா நீ பொல்லாதவனா மாறிடுவ. அது இல்லாம நீ சோம்பேறியா மாறிடுவ. और यदि थोड़े में तू काम ना करे तो तू दुष्ट भी बन जाएगा और तू आलसी भी बन जाएगा। காலையில பேசும்போது தான் பேசினேன். காலாட்டுகளோடவே உன்னால ஓட முடியலனா நீ குதிரைகளோட எப்படி ஓடுவ? सुबह ही बात किया कि यदि तू पैरों से ना भाग पाए तो घोड़ों के साथ कैसे दौड़ पाएगा? காலாட்டுகள்னா ஆடு இருக்கு. காலாட்டுகள் ஆடுகளோடவே. हाँ, भेड़ों के साथ तो ये दौड़ ना पाए तो तू घोड़ों के साथ कैसे दौड़ेगा? அது ஹிந்தில என்னன்னு தெரியல. ஹalleluya 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 हालेलुया। அப்ப நம்ம என்ன கத்துக்கணும் இங்க இருந்து? तो हमें क्या सीखना है? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனா மாறக்கூடாது. और दुष्ट और आलसी दास हमें नहीं बनना चाहिए। ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரே ஒரு கேள்வி. एक सवाल पूछता हूँ। அந்த கேள்விக்கு பதில் நீங்களே உங்க மனசுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. எனக்கு சொல்லாதீங்க. उस प्रश्न का जो उत्तर है आप अपने मन में ही बता लीजिए, मेरे को मत बताइए। இந்த தாளந்து பத்தி பார்க்கும்போது 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து குறித்து நம்ம பார்த்தோம். इस टैलेंट के बारे में देखते समय 5, 2, 1 के बारे हमने देखा। இந்த தாளந்துல நீங்க எந்த தாளந்து வச்சிருக்கிறீங்க? इन टैलेंटों में आपके पास कौन सा टैलेंट है? तोड़े करके बोलना. उसमें क्या लिखा? तोड़े 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 बोलना. ठीक है.
இந்திக்காரங்களுக்கு புரியாது. எங்க விசுவாசி இங்க கேட்பாங்க. ஹalleluya ஹalleluya हालेलुया। இந்த தாளந்து எந்த தாளந்து நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. आप खुद ही सोच लीजिए आपके पास इनमें से कौन से ताले हैं, तोड़े हैं, कौन से तोड़े, कौन से तोड़े, कितने तोड़े हैं आपके पास? 5 இருக்குதா, 5 है, 2 இருக்குதா, 2 है, இல்ல 1 வச்சிருக்கீங்க, या फिर 1 है, இல்ல 1 வச்சிருக்கிற மாதிரி பதிச்சு வச்சு समाधि கட்டிட்டீங்களா? या एक रखने वाले के जैसे उसको गड्ढा खोदकर दफनाकर उसका समाधि बना दिया। இது எப்படி புரிஞ்சு 1 வச்சிருந்தா அதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. यदि आपके पास 1 है तो उसको समझने के लिए एक आइडिया है। அது எப்படி ஐடியானா, क्या आइडिया है? நீங்க ஒருவேளை உங்ககிட்ட 1 இருந்துச்சுன்னா நீங்க பொல்லாதவனா இருப்பீங்க. यदि आपके पास 1 है तो आप दुष्ट होंगे। 1 இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்க சோம்பேறியா இருப்பீங்க. यदि आपके पास 1 है तो हो सकता है आप आलसी होंगे। ஊழியத்துல சோம்பேறியா, सेवा में आलसी, குடும்பத்துல சோம்பேறியா, परिवार में आलसी, பர்சனல் லைஃப்ல நீ சோம்பேறியா இருக்கிறியா, और पर्सनल लाइफ में क्या आप आलसी? எந்த ஒரு காரியத்தை தீவிரமா செய்யறதுக்கு நீ சோம்பேறியா இருக்கிறியா? कोई भी कार्य तीव्रता से करने के लिए क्या आप आलसी हैं? அப்படின்னா உங்ககிட்ட ஒரு தாளந்து தான் இருக்குதுன்னு அர்த்தம். इसका मतलब आपके पास 1 ही टैलेंट है। வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாலா பக்கமும் வசனத்திலேயே கேள்வி இருக்கு, வசனத்திலேயே பதில் இருக்கு. यदि वचन को अच्छी तरह सीख ले तो चारों तरफ वचन में ही प्रश्न है और वचन में ही उत्तर है। யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. किसी और से पूछने की जरूरत नहीं। பரிசுத்தாவினர் வெளிப்படையாக நம்மோடு பேசுகிறார். परमेश्वर पवित्र आत्मा एक बहुत ही खुले तौर पर हमसे बात कर रहा है। நான் மறுபடியும் கேட்கிறேன், मैं दोबारा पूछता हूँ, நீங்க எந்த தாளந்து வச்சிருக்கிறீங்க? आपके पास कौन सा टैलेंट है? உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. आप अपने आप को पूछ लीजिए आपके पास कितने ताले நீங்க வீட்டுல तोड़े போய் हैं? கண்ணாடி பார்த்து சொல்லுங்க. आप घर पे जाकर आईना देखकर बोले, இப்ப நான் என் பேரு ரவின்னா और मेरा नाम रॉबर्ट है, तो கண்ணாடி பாக்குறேன், आंखों को आईना देखता हूँ, ரவி ரவி रवि रवि பாக்கிறதுக்கு நல்லதா இருக்கிற, देखने के लिए ठीक है, உங்ககிட்ட ஒரு தாளந்து தானே இருக்கு, तेरे पास 1 ही टैलेंट है, அப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணுன்னு சொல்லி கண்ணாடியோட பேசி பாருங்க. और ऐसा है तो आप आईने से देखकर बोलें कितने இல்ல ताले। 2 இருக்குன்னா சொல்லு, यदि 2 है तो भी बोलें, பரவாயில்ல 2 வச்சிருக்கிற, और कोई बात नहीं 2 रख रखा है, ஆனா ஒழுங்கா இரு. लेकिन ठीक से रहना। அந்த 2 இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? अब मल्टीप्लाई பெருக பண்ணுவாரு. और 2 को परमेश्वर और बढ़ाएगा। அவன அந்த 2 நீ பதிச்சு மட்டும் வச்சிராத. उस 2 को तो दफनाना नहीं, இவனாவது ஒண்ணு பதிச்சு வச்சா. ये तो सिर्फ एक दफनाया நமக்கு इसने। எத்தனையோ டேலண்ட் இருக்கு, पर हमें बहुत सारे टैलेंट्स हैं, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பெரிய குழியா தோண்டி பதிச்சு வச்சிருது. और बाकी सारे टैलेंट को सारे इकट्ठा करके एक ही गड्ढे में खोद कर हम दफना देते இந்த हैं। கொரோனால அப்படிதான் நடந்துச்சு. इस कोरोना में ऐसा ही हुआ, எத்தனையோ பணங்கள், बहुत सारे पैसा, பின்னம் பின்னம் लाशें, லாஷே, शव, அது எல்லாத்தையும் ஒரு குழி தோண்டி ஒரு குழியிலே போட்டு புதைச்சிட்டாங்க. और उन सभी को एक ही गड्ढा खोदकर एक ही गड्ढे के अंदर सारे शवों को एक साथ दफना दिया। அது மாதிரி உயிருள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த உயிருள்ள ஆசீர்வாதங்களை சாகடிக்க கூடாது. इसी प्रकार जिसमें प्राण है उस प्रकार का आत्मिक आशीष परमेश्वर ने जो हमें दिया है उसको हमें मार डालना नहीं है। மண்ணுல புதைச்சு வைக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ அத உயிரோடவே கொன்னு புதைச்சிட்டேன்னு அர்த்தம். और मिट्टी में दबाने का मतलब यह है कि तो जिंदा उसको रखकर उसको दबा दिया, दफना दिया, உயிரோடவே கொன்னுட்ட நீ. और जिंदा रहते ही उसको मार डाला। கர்த்தர் வரும்பொழுது அந்த உயிரோட கொண்டதை எடுக்கிறாரு அவர். और परमेश्वर के आते समय जब वो जिंदा दफनाया उसको उठा रहा है वो। மரித்த லாசரையே எழுப்பின தேவர் இந்த தாளந்தை விட்டுருவாரா? और मरे हुए लाजरस को परमेश्वर ने जिलाया तो क्या परमेश्वर इस तोड़े को छोड़ देगा? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के बच्चों, நம்ம எல்லாரும் தீர்மானங்களத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். हम सभी निर्णय लेने में बहुत चौकन्ने होना நீங்க चाहिए। எந்த தீர்மானம் எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல கவனமா, நீங்க ரொம்ப தியானமா இருக்கணும். आप क्या फैसले ले रहे हैं करके आप बहुत ध्यान और गंभीरता के साथ होना चाहिए। வசனத்தை சீக்கிரமா படிச்சுட்டு நான் முடிக்க போறேன். 1-2 वचन हम पढ़ेंगे जल्दी और ரோமர் 8:28 படிச்சீங்கன்னா, रोमी का 8:28 में यदि हम நம்முடைய पढ़ें, அழைப்பே தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அழைப்பு. हमारी बुलावट योजना के तहत बुलाया हुआ बुलावट है। 8:28 படிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள்
பிள்ளைகளாய் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு ஆ. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லோரும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். प्रिय परमेश्वर के बच्चे, हम सब उसकी योजना के तहत हम बुलाए गए हैं। இன்னொன்னு கிரியை அல்ல, அழைப்பினால வெளிப்படுமா. 9:11 வாசிங்க. ரோமர் 9:11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்வதன்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவனாலே நிலை நிற்கும்படிக்கு கிரியையினால அல்ல, பின்ன அழைக்கிறவனாலே நிலை நிற்கும்படிக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் டக் டக்குன்னு படிச்சு பாருங்க. इन वचनों को आप घर पे जाके पढ़ के देखिए। कामों से नहीं परंतु बुलाने वाले का करुणा है बनी रहे। எபேசியர் 1:10 வாசிங்க. 1:10, 11, 12. एफेसियों का 1:10 11 தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆ, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் ஆ. அவருடைய மதிப்புக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு ஆ. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக ஆ. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே ஆ. நாங்கள் முன்குறிக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. நாம் எல்லாருமே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். हम सभी उनकी योजना के तहत बुलाए हुए लोग हैं। இன்னொரு வசனம் கூட எடுக்கலாம். எபேசியர் 3:9 வாசிங்க. एफेसियों का 3:9 भी पढ़ेंगे। தேவன் ஆ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆ. கொண்டிருக்கிற அநாதி தீர்மானத்தின்படியே ஆ. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக போதும். அல்லேலூயா. நம்ம படிக்கிறோம் அநாதி தீர்மானத்தின்படியே. अनादि काल का योजना के तहत 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. दूसरा तीमुथियुस का 2:9 சாரி 1:9. 2 தீமோத்தேயு 1:9. दूसरा तीमुथियुस का 1:9 அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் ஆ. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆ, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் ஆ. நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு நல்ல கிளியரா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, एक क्लियर तौर से एक विषय में जो बताता हूँ, எப்படி தேவன் தீர்மானத்தின்படி நம்மளை அழைத்து நம்மளை வழி நடத்துகிறாரோ, जिस प्रकार परमेश्वर योजना के तहत बुलाकर हमें चला रहा है, நம்முடைய தீர்மானத்தை சுய தீர்மானத்தை விட்டு தேவ தீர்மானத்துக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம வாழணும். हमें अपनी निजी तौर पर जो हमने निर्णय लिया है, फैसले को छोड़कर, योजना को छोड़कर परमेश्वर की योजना के लिए हमें छोड़ना है। புதிய ஏற்பாட்டு ஊழியம் விசுவாச ஊழியம். नए नियम का सेवा जो है विश्वास की सेवा है, இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல எல்லாமே விசுவாசத்துல தான் நடக்கும். और नए नियम की सेवा सब कुछ विश्वास में चलता है। இது அவருடைய தீர்மானம். இது ये परमेश्वर की योजना है। அதனால நாங்க யார்கிட்ட போய் கேட்க மாட்டோம் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. इसीलिए हम ये नहीं बोलते कि हमें ये चाहिए वो चाहिए, என்ன விசுவாசத்துல வாழுகிற வாழ்க்கை இது. क्योंकि ये विश्वास में जीने वाली जीवन है। இது தேவனுடைய தீர்மானம். ये परमेश्वर की योजना है, இது தேவனுடைய அழைப்பு. ये परमेश्वर की बुलाहट है। உங்களுடைய அழைப்பை நீங்க மறக்க கூடாது. आपकी बुलाहट को आपको नहीं भूलना है। தேவன் தன்னுடைய தீர்மானத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறக்க கூடாது. परमेश्वर ने अपने योजना के तहत आपको बुलाया करके आप नहीं भूलना। 99% நம்ம என்ன பண்றோம்னா உலகத்துல நம்ம இருக்கிறோம், உலகத்துல ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிதான் நம்ம வாழுறோம். 99% हम इसीलिए जीते हैं कि हम संसार में हैं और हम संसार में कुछ साबित करना है। ஆனா சத்தியம் அப்படி இல்ல. लेकिन सत्य ऐसा नहीं है। உலகத்துல சாதிக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. और संसार में आपको कुछ साबित करने के लिए परमेश्वर ने तुझे नहीं बुलाया। அவருடைய தீர்மானம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி
பண்ணும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். उसकी योजना तेरे जीवन में पूरा होने के लिए परमेश्वर ने तुझे बुलाया. நீ உன்னுடைய சொந்த தீர்மானத்தின்படி வாழும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. तू अपने निजी फैसले के अनुसार, योजना के अनुसार जीने के लिए परमेश्वर ने नहीं बुलाया. அதனால தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். इसीलिए परमेश्वर की इच्छा को हमें जानना है. தேவனுடைய தீர்மானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर की योजना को हमें समझना है. ஒவ்வொரு முறை நீ குடும்பத்துல நீ தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த தீர்மானம் நல்ல தீர்மானம் நல்ல யோசிச்சு முடிவெடுக்கணும். और हर एक बार जब आप निर्णय लेते हैं अपने फैमिली में, तो ये सोच के लें कि ये परमेश्वर का मर्जी है या ठीक है करके. ஊழியத்துக்கு போகிறதுக்காக நீங்க உங்க மனசுல கர்த்தர் உங்களுக்கு ஊழிய அழைப்பு கொடுத்திருப்பாரு. और सेवा में जाने के लिए परमेश्वर ने आपको आपके दिल में एक बुलाहट दी होगी. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கனால நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது. और उन्होंने कहा इन्होंने कहा करके तुझे सेवा में नहीं आना चाहिए. கர்த்தர் உன்னை அழைத்தாரா என்பதை உனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். परमेश्वर ने तुझे बुलाया है करके तेरे अंदर एक निश्चयता होना चाहिए. கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மை, அது நிச்சயமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நின்னு நீ ஊழியம் பண்ணு. और यदि परमेश्वर ने तुझे बुलाया है, ये निश्चितता है, तो तू खड़ा होकर सेवा कर. இதுதான் நீ எடுக்கிற சரியான தீர்மானம். और वही तू लेने वाला ठीक फैसला है. கர்த்தர் உண்மையிலும் என்று எண்ணிதான் கர்த்தர் உனக்கு ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா நீ தீர்மானங்களில நீ பர்ஃபெக்ட்டா இருப்ப. और परमेश्वर ये जानकर कि तू सच्चा है, इसीलिए परमेश्वर तुझे सेवा दे रहा है. அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணும்போது நம்ம கணவன் மனைவி இதுக்காக தான் சேர்த்து வைக்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அந்த ஒரு முடிவில் வந்தது ஒரு தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. और इसी प्रकार विवाह भी इसी प्रकार किया जाता है कि एक विश्वास होता है कि एकदम ठीक रहेंगे करके, और इसीलिए विवाह करवाया जाता है. நல்லா மாறும் இந்த பரிசுத்தவான் எனக்காக வாழ்வான்னு சொல்லி கர்த்தர் அதை அவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் நல்ல தீர்மானம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். और ये पवित्र जन मेरे लिए अच्छे से जिएगा करके एक विश्वास के साथ ही परमेश्वर वो उनको चुनता है. ஆனா தீர்மானத்துல கர்த்தர் இடையில வரமாட்டார். लेकिन उस निर्णय में परमेश्वर बीच में नहीं आता. யாவால் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் வந்து சொல்லி கொடுக்கல நீ தப்பான ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். जब हव्वा ने एक फैसला लिया तो परमेश्वर ने आके नहीं बोला कि तू एक गलत डिसीजन ले रही है. எடுத்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு இந்த தீர்மானமே தவறு. और लेने के बाद ही उसको पता लगा कि ये बिल्कुल गलत फैसला था. தீர்மானம் ஒரு பெரிய தவறான ஒரு தீர்மானம் அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. और तभी उसको पता लगा कि ये फैसला एक बहुत गलत फैसला है. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்கு சரியான ஆலோசனை, உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தும். और परमेश्वर के जो जन जब आप पवित्र आत्मा को पाएंगे तो पवित्र आत्मा आपको सही समय पे सही फैसला लेने में मदद करेगा. பரிசுத்த ஆவி எடுக்காத பட்சத்தில் உங்களுடைய தீர்மானங்கள் சகல தீர்மானங்கள் தவறான தீர்மானங்களாக தான் மாறும். और पवित्र आत्मा के बगैर जब वो फैसला लेते हैं वो सारे फैसले गलत ही साबित होगा. உங்களுடைய தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்களாக மாறணும்னா தேவன் ஆகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தீவிரமுள்ளவர்களாய் நம்ம மாறப்பட வேண்டும். यदि आपका फैसला लिया हुआ फैसला ठीक होना है तो परमेश्वर ने जो आत्मा रख रखा उस पवित्र आत्मा को पाना है. இல்லைன்னா உங்களுடைய தீர்மானத்துல நீங்களே முடிவு செய்து நீங்களே மரணத்துக்கு ஏதுவான தீர்மானத்தை எடுத்து கடைசியா மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். यदि नहीं तो आप अपनी योजना में जो फैसले में गलत डिसीजन लेकर और उसमें मृत्यु होना ही तय है. வாலிபர்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க, जवान लोग फैसला लेते சின்ன हैं, சின்ன குழந்தைங்க தீர்மானம் எடுக்கிறாங்க, छोटे छोटे बच्चे फैसले लेते हैं, பெரியவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. बड़े लोग फैसला लेते हैं. ஏன் அந்த தீர்மானங்கள் எல்லாம் கரெக்டான தீர்மானங்களா? क्या वो सारे फैसले ठीक फैसले हैं? அந்த தீர்மானங்கள் கரெக்டா இல்லையாங்கிறது வசனத்தை வச்சு நீ ஆராய்ந்து பார்க்கலாம். वो फैसले ठीक है या नहीं करके वचन को रखकर हम இல்ல ஒரு जान सकते हैं. அப்போஸ்தலனை வச்சு அந்த தீர்மானங்களை நீ ஆராய்ந்து பார்க்கலாம். नहीं तो एक प्रेरित को रख के आप जान सकते हैं. இல்ல நீ முழங்கால் போட்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாக படும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி உனக்கு வெளிப்படுத்தும் உன்னுடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் என்று. नहीं तो जब घुटने में आप आते तो पवित्र आत्मा आपको बताएगा कि वो फैसला कैसा है. உன்னுடைய சொந்த புத்தியில நீ போனா நீ அழிந்து போவாய். आप अगर यदि अपने निजी फैसलों पर अपने दिमाग पर चले तो आप मिट जाएंगे. தேவன் நமக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए एक अच्छा जीवन बना के दिया है. அந்த சத்தியத்தை அறிந்து அதன் பின்னாடி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மலரும். और उस सत्य को जानकर उसके अनुसार चलते समय हमारा जीवन खिलेगा. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்துல நீதியுள்ள வாழ்க்கையாக மாறும். हमारा जीवन परमेश्वर के सम्मुख में एक धर्मी जीवन बनेगा. இந்த வருஷத்தினுடைய கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். इस वर्ष के अंत में हम आए हैं. அடுத்து 2021 ஸ்டார்ட் ஆக போகுது. और अगला 2021 शुरू होने वाला है. எல்லாரும் கண்களை மூடுவோம். सब आंखें बंद करेंगे. எல்லாரும் கண்களை மூடுவோம். सब आंखें बंद करेंगे. ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் நாம. हम सब एक निर्णय लेने वाले, एक फैसला लेने वाले हैं. உங்களுடைய தீர்மானம் முதலாவது உங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட தீர்மானம் என்பதை யோசிக்கணும். आप पहले आपको सोचना है कि आपका जो निर्णय, आपका फैसला कैसा फैसला है. கணவன் மனைவி மத்தியில என்னென்ன தீர்மானங்கள் நீங்க எடுத்திருக்கிறீங்க? पति पत्नी के बीच में आपने कैसा फैसला लिया है. பிள்ளைகளின் மத்தியில என்ன தீர்மானங்கள் எடுத்திருக்கிறீங்க? बच्चों के बीच में आपने कैसा फैसला लिया है. நீங்க வேலை செய்யற இடத்துல என்ன தீர்மானங்கள் எடுத்திருக்கிறீங்க? आप काम करने वाले स्थिति में, इस जगह में कैसा फैसला लिया. ஒரு வருஷத்துக்காக என்ன தீர்மானங்கள் எடுத்திருக்கிறீங்க? नए साल के लिए आपने क्या फैसला लिया है. ஊழியத்துக்காக என்ன தீர்மானங்கள் எடுத்திருக்கிறீங்க? सेवा के लिए आपने क्या फैसला लिया है. அந்த தீர்மானத்தினால மற்றவங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறதா? क्या उस निर्णय से, उस फैसले से दूसरों को शांति मिलती है. அந்த தீர்மானத்தினால உங்க குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்கிறதா? क्या उस फैसले के द्वारा आपके परिवार में शांति आती है. அந்த தீர்மானத்தினால உங்க சபைக்கு சமாதானம் கிடைக்கிறதா? उस योजना से क्या आपके कलीसिया में शांति आती है. உங்களை நீங்களே ஆராய்ந்து நிதானித்து பாருங்க. आप अपने आप को जानकर, अपने आप को परख के देखें. நாம நிதானித்து பார்ப்போமானால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. हम विश्व बाइबल में पढ़ते हैं, यदि अपने आप को जांच ले तो हम न्याय ठहराए नहीं जाएंगे. நாம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். हम दोषी नहीं ठहराए जाएंगे. உலகத்துல எல்லாமே, உலகத்தை முழுவதும் கர்த்தர் நியாயத்துக்காக வைத்திருக்கிறார். ये संसार भर को, इस पूरे संसार को परमेश्वर ने एक दिन न्याय ठहराने के लिए, उनका न्याय करने के लिए रखा हुआ है. அந்த நியாயத்துக்கு நீ போகாம இருக்கணும்னா இப்பவே உன்னை நீ ஆராய்ந்து பார். यदि उसमें नहीं शामिल होना तो अभी से अपने आप को परख के देखें. இது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஒரு ஆலோசனை. ये परमेश्वर हमें देने वाला एक बहुत अच्छी एक योजना है. நல்ல ஒரு ஆலோசனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ये बहुत अच्छी एक योजना को हमें पा लेना, प्राप्त करना चाहिए. ஒருவேளை அந்த ஒரு தாளந்து வாங்கினவனை போல உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கலாம். हो सकता है कि वो एक टैलेंट पाने वाले व्यक्ति के जैसे तुम्हारा जीवन हो. எப்பப்பெல்லாம் நம்ம குழம்பி போறோமோ, जब भाई हम व्याकुल हो जाते हैं, எப்பப்பெல்லாம் நமக்கு ஒண்ணும் புரியாம போகுதோ, जब कभी हमें समझ में नहीं आता कि எப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியலையோ, जब कभी हमें नहीं पता कि कुछ नहीं समझ में आ रहा, அப்பதான் நமக்கு நம்முடைய தீர்மானங்கள் தவறான தீர்மானங்களாக மாறும். तभी हमारा जो फैसले गलत ठहरेंगे. அப்படிதான் அந்த ஒரு தாளந்து எடுத்தவன் தீர்மானம் பண்ணான். इसी प्रकार जो एक टैलेंट लिया वो व्यक्ति, इसने फैसला लिया, அவனுடைய வாழ்க்கை மாறி போயிருச்சு. लेकिन उसका जीवन बदल गया புறமான இருள்ல அவனை தூக்கி போட்டாங்க. और बहुत जो अंधकार में उसको फेंक दिया. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के जन, தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. परमेश्वर के सम्मुख में अपने आप को सौंपे. நீ என்ன தீர்மானம் எடுக்கிறையோ அது கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடு. जो फैसला तू ले रहा है वो परमेश्वर के हाथों में सौंप दे. நீ அல்ல, தேவன் தீர்மானம் எடுக்க நீ கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடு. तू नहीं, परमेश्वर को निर्णय लेने के लिए सौंप दे. இந்த சபை வளரணும்னா நீ எடுக்கணும், நல்ல தீர்மானங்களை நீ எடுக்கணும். ये कलीसिया बढ़ना है तो तुझे एक अच्छा फैसला लेना है. உன்னுடைய குடும்பம் வளரணும்னா உன்னுடைய குடும்பத்துக்காக இப்பொழுதே நீ நல்ல தீர்மானங்களை எடுக்கணும். यदि तेरे फैमिली बढ़ना है तो तू फैमिली का एक अच्छा फैसला लेना है. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? हम सब एकत्रित होकर एक मन होकर प्रार्थना 2 करेंगे. நிமிஷம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். और 5 मिनट आपको देता हूँ. இந்த 2 நிமிஷத்துல நல்ல தீர்மானங்களை எடுங்க. इन 2 मिनटों में अच्छा फैसला लीजिए. தவறான தீர்மானங்களா இருந்துச்சுன்னா இப்படியே அந்த தீர்மானங்களை கட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. यदि गलत फैसले हैं तो अभी से उस योजनाओं को, उस फैसलों को बांध कर फेंक दीजिए. மரணத்துக்கு ஏதுவான தீர்மானங்கள் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பு கொண்டு போகும். और जो मृत्यु की ओर आने वाले फैसले तुझे अंधकार में धकेल देगा. ஜீவனுக்கு ஏதுவான தீர்மானங்களை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க நீதிமானாக மாறுவீங்க. यदि जीवन की ओर जाने वाले फैसले लेंगे तो वो आप अनंत काल की ओर जाएंगे. எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல ஒப்புடுப்போமா? सब परमेश्वर के सम्मुख में सौंपेंगे. கர்த்தரிடத்துல ஒப்புடுப்போமா? सब अपने आप को सौंपे परमेश्वर के हाथ में. தீர்மானங்கள் என்று ஆராய்ந்து பார்ப்போமா? क्या फैसले करके आप अपने आप को जांचें. ஒருவேளை தவறான தீர்மானத்தை செஞ்சு இப்படியே விட்டுருவோமா? यदि गलत फैसला तो अभी छोड़ दें. हालेलुया, हालेलुया, स्तोत्रम, आमीन, 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 हालेलुया, आमीन, 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 प्रभु, आमीन, प्रभु, आमीन, प्रभु, आमीन, प्रभु, हालेलुया.